ஆயிரெழுத்து நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சட்டப்பேரவை கூட்டம் சவால்களும் எதிர்பார்ப்புகளும் என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சியில விவாதிக்க இருக்கின்றோம். ஆளுநர் உரையோடு இந்த ஆண்டுக்கான சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. மிகச் சவாலான ஒரு சூழ்நிலை ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும். செல்வி ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு அவர் இல்லாது சட்டமன்றத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியுடைய மிக பெரும் பலமாக ஜெயலலிதா அவர்கள் இருந்தார். அவர் உரையாற்றுவது அப்படிங்கிறது மிக கடுமையான சூழல்களை கூட ஆளுங்கட்சிக்கு இலகுவாக்கும். ஆனால் அவர் மறைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இனி இந்த சட்டமன்றத்தை, அதுவும் ஒரு பெரும் பலத்தோடு எதிர்கட்சி அமைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சட்டமன்றத்தை எதிர்கொள்ளணும் ஆளுங்கட்சி. நிறைய சவால்கள் இருக்கின்றன. ஆளுங்கட்சிக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, ஒட்டுமொத்தமாக இந்த சட்டமன்றத்துக்கு முன்பாக இந்த சூழலில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, நிறைய கேள்விகள் எழுகின்றன. விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற கொறடா சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். மற்றும் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா அவர்கள் இணைகிறார்கள். மற்றும் திரு தனியரசு அவர்கள் ஆளும் அதிமுகவுடைய தோழமை இயக்கமான கொங்கு இளைஞர் பேரவையுடைய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் நிகழ்ச்சியில் இணைகிறார். மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வி பாலபாரதி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த பிரமுகர். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். முதல் கேள்வி திரு துரைக்கருணா அவர்கள்ட்ட வைக்க விரும்புகிறேன். செல்வி ஜெயலலிதா இல்லாத சட்டமன்றம், நிறைய சவால்கள், நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய பிரச்சனைகள். சமாளிப்பாரா புதிய முதல்வர்? முன்னாள் முதல்வரும் அவருடைய வாழும் கால வரை அதிமுகவினுடைய நிரந்தர பொதுச் செயலாளருமாக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆளுமை திறன், அவருடைய தகுதி, துணிச்சல் அது உலகறிந்த ஒன்று. சட்டப்பேரவையில் அவர் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, அவருடைய பங்கு பணிகள் என்பது மிக நேர்த்தியாக இருக்கும். இன்றைய சூழலில் ஏறத்தாழ 1991, 96, 2001, 2006, அதைத் தொடர்ந்து 2011, 2016 இந்த 3 காலகட்டங்களில் அவர் முதலமைச்சராக இருந்து பல்வேறு பணிகளை ஆற்றியிருக்கிறார். இப்பொழுது அமைச்சரவையிலே அங்கம் வகித்திருக்கிறவர்கள் அவரிடம் பயிற்சி பெற்றவர்கள்தான். ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும், திரு எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, மற்ற ஒய்எஸ் மணியன் போன்ற அமைச்சர்கள் எல்லாமே திரு எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து அரசியல் பயிற்சி பெற்றவர்கள். ஒரு பிரச்சனைகளினுடைய மையப்புள்ளி என்ன, அதை எப்படி எதிர்கொள்வது என்பதெல்லாம் அவர்களுக்கு நிச்சயமாக பயிற்சி இருக்கும். சரியான வாய்ப்புகள் இதுவரையிலும் அவர்களுக்கு கிடைத்ததாக தெரியவில்லை. கிடைத்த வாய்ப்பையும் ஓரளவுக்கு நன்றாகவே பயன்படுத்தி இருக்கிறார்கள். என்னென்னா, இப்போது இந்த செல்வி ஜெயலலிதா இல்லாத இந்த நேரத்தில் ஒரு வலுவான எதிர்க்கட்சி, ஏறத்தாழ 89 திமுக ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுகவும், ஏறத்தாழ ஒரு 8 உறுப்பினர்கள் கொண்ட காங்கிரஸ் கட்சி, ஏறத்தாழ ஒரு 100 பேர் எதிரணியில் இருக்கிற பொழுது இவர்கள் மிக தெளிவாகவும் மிக எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு துறை தொடர்பாகவும் அவர்களுடைய துறையினுடைய செயல்பாடுகள், நிதி ஒதுக்கீடு, அதனுடைய தன்மைகள், இது எல்லாத்தையுமே அவங்க அந்த ஃபிங்கர் டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவங்க கையில் இருந்து அதை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய முக்கிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டு இடங்களில் போல சட்டமன்றத்திலையும் கூட ஒரு ஒன் உமன் ஷோவாக அவர்கள் இருக்கும்போது, செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது ஆளுங்கட்சி சோபிக்கிற அளவுக்கு மற்ற சூழல்களில் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்களை பார்த்துருக்கோம். இல்லை, அதுதான் அவங்கள்ட்ட இந்த 52 துறைகள் தொடர்பான எல்லா விவரங்களும் அவங்கள்ட்ட இருக்கும். செல்வி ஜெயலலிதா அவர்களை பொறுத்தளவில் எந்த துறை தொடர்பான ஒரு விஷயங்கள் வந்தாலும், அல்லது காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலாறு பிரச்சனை, எந்த பிரச்சனை ஆனாலும் அதனுடைய எல்லா அம்சங்களையுமே அவங்க சொல்லி எதிர்க்கட்சி தரப்பில் கேட்குற கேள்விகளுக்கு பதிலளிப்பாங்க. அதே போன்ற திறமைகளை இப்போது இருக்கிற இன்றைய முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உட்பட இந்த முன்வரிசை தலைவர்கள் மிக கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இது பற்றிய விவரங்களை எல்லாம் அவங்க தயாரித்து அதற்கான பணிகள் இருக்கணும். இப்போ இந்த கூட்டத்தொடர் என்பது ஒரு 3 நாள் 4 நாட்களில் முடிந்துடும். இது ஆளுநர் உரைக்கான வெறும் பொது விவாதம் தான். இதில் அதிக அளவில் நாம் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு 40 நாட்கள் 45 நாட்கள் இந்த பட்ஜெட் தொடர் துறைவாரியான விவாதங்கள் வருகிற பொழுது அவர்கள் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் மிக தேர்ந்த ஒரு தெளிவான
அம்சங்களோடு போய் இருந்தால் இதை நிச்சயமாக எதிர்வரும் சவாலை அவர்களால் சமாளிக்க முடியும். ஒரு புதிய சூழலில் தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நான் செல்வி பாலபாரதி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். செல்வி ஜெயலலிதா நம்மிடையே இல்லை. திமுக தலைவர் ஆக்டிவாக தமிழக அரசியலில் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சட்டமன்றத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் திரு ஓபிஎஸ் வெர்சஸ் திரு ஸ்டாலின் என்ற ஒரு சூழ்நிலை. இரண்டு பேரோடையும் சட்டமன்றத்தில் பணியாற்றிய அனுபவம் உங்களுக்கு உண்டு வெவ்வேறு கட்டங்களில். இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்கள் குறித்தும் இதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், சவால்கள், எதிர்பார்ப்புகள் குறித்தும் உங்களுடைய முதற்கட்ட பதிவு. சட்டமன்றம் இன்னைக்கு ஆளுநர் உரையில் துவங்கி இருக்கு. எப்படி சட்டமன்ற நிகழ்வுகள் அமையுதுன்னு அங்கேருந்து அந்த அனுபவத்திலேருந்து தான் நம்ம சொல்ல முடியும். இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர், அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் இருவருமே அரசியலில் ஒரு மூத்த தலைவர்களாக அன்றைக்கு சபையில் இருந்தாங்க. இப்போ அந்த இரண்டு மூத்த தலைவர்களுமே இல்லாத ஒரு சூழலில் இந்த சட்டமன்றம் கூடியிருக்கு. நாளைக்கு விவாதம் துவங்கும். ஆக்டிவா செயல்பட முடியல இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு வந்து. அது அவங்க சட்டமன்றத்தில் இல்லைன்னு சொல்ல வர்றேன். சட்டமன்றத்தில் அந்த மன்றத்தில் அவங்க இல்லை. ஆகவே வந்து இனி இந்த சட்டமன்றம் மக்கள் பிரச்சனைகளை எப்படி ஆளும் கட்சி அதிமுக எதிர்கொள்ளும், திமுக எப்படி பிரச்சனைகளை முன்வைக்கிறது, இந்த கூட்டத்தொடர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நாளையிலிருந்து பார்த்தா தான் தெரியும். சென்ற கூட்டத்தில் அநேகமாக கச்சத்தீவு பிரச்சனையின் மீது திமுகவும் அதிமுகவுடைய மறைந்த முதலமைச்சர் அவர்களும் கடைசி வரைக்கும் ஒரு கடுமையான விவாதம் என்பது தொடர்ந்து நடத்தி கொண்டே இருந்தாங்க. எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்போ கூட நாங்கள் சொன்னோம், கொஞ்சம் மக்கள் பிரச்சனை, ஏழை எளிய நடுத்தர மக்களினுடைய பிரச்சனைகளை குறித்து நீங்கள் பேசணும், சபைக்குள்ளே அதிகமாக வரல என்ற கருத்தை கடந்த கூட்டத்தொடரிலேயே நாங்களும் வெளியிலிருந்து நாங்கள் கருத்தாக முன் வச்சோம். இப்போ இந்த கூட்டத்தொடரில் அவங்க எப்படி பிரச்சனைகளை எடுத்து கையாளுறாங்கிறத நடக்கும்போது தான், பார்க்கும்போது தான் தெரியும். கச்சத்தீவு முக்கியமான பிரச்சனை என்பது செல்வி பாலபாரதி ஏற்பார். மற்ற பிரச்சனைகளுக்கும் விரிவான விவாதங்களுக்கான ஸ்கோப் இருக்கணும். ஒரு விஷயத்துல வாதம் சுருங்கக்கூடாதுன்னு நீங்க கருதுவதா புரிஞ்சுக்கிறேன். பட் ஒரு ஒரு மாறி இருக்கக்கூடிய இன்னைக்கு சூழல்கள் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல காட்சிகள், அணுகுமுறை ரெண்டு தரப்புலையும் ஒரே மாதிரி இருக்கும், அதுல ஒரு பெரிய அணுகுமுறை மாற்றம் ஏற்பட்டுறாது அப்படின்னு நினைக்கலாமா? அதுக்கான மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க கருதுறீங்களா? பிகாஸ் இன்னைக்கு ட்ரெஷரி, அப்போசிஷன் ரெண்டுடைய தலைமையும் நீங்க சட்டமன்றத்தில் இருந்து அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்திருக்கிறீங்க என்ற அடிப்படையில். அதாவது பெரிய மாற்றமெல்லாம் வந்துடாது. ஏற்கனவேவும் வந்து முதலமைச்சர், ஏற்கனவே இப்போ மறைந்த முதலமைச்சர், காலமாயிருக்கக்கூடிய முதலமைச்சர் சபையில் கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க. மீத நேரமெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் தலைமையில் தான் மற்ற அமைச்சர்கள்லாம் இருந்து ஆளுங்கட்சி அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க அமைச்சரவை, அந்த ஆளுங்கட்சி என்ற முறையில் ஒரு பிரச்சனையை எப்படி கையாள்வதுன்னு அவங்க முன்னக்கூடியே பேசிட்டு வந்துடுவாங்க. ஆகவே எதிர்க்கட்சியினுடைய நேரத்தை குறைப்பது அல்லது ஏதாவது அரசாங்கத்தின் மீது புகார் சொன்னால் அதை சபை குறிப்பிலிருந்து நீக்குவது என்பதெல்லாம் அதிமுக அரசாங்கம் இருந்த ஆரம்ப காலத்திலிருந்து நேற்று வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய டாக்டிக்ஸ், தந்திரம். அதை தான் ஆளும் அதிமுக அரசாங்கம் நாளைக்கும் கடைபிடிக்கும். ஆகவே பெரிய மாற்றமெல்லாம் வந்துடாது. அப்புறம் அமைச்சர்கள் பேசுகிற பொழுது நாம் ஒரு கேள்வி கேட்டால் 7 அமைச்சர்கள் நாளைக்கே எந்திரிப்பாங்க, முன்னாடி சபையிலேயே எந்திரிச்சாங்க. ஆகவே அதிமுக சபையை நடத்துவது ஒரே பாணியாக தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமுமே இருக்காது. ஆகவே திமுக என்ன கேள்வியை கேட்டாலும் அதிமுக ஒரே பதில், அரசினுடைய சாதனை, நீங்கள் சொல்வது உண்மையே அல்ல, உண்மை இல்லை என்று தான் சொல்லும். ஆகவே சபை நடக்கிறதுல பெரிய மாறுதல் வந்து விடுவதாக நான் கருதவில்லை. ஓகே, நான் திரு தனியரசு அவர்கள் மாறுபட நிச்சயம் முற்படுவார். நான் அவர்கிட்ட கருத்தை கேட்க இருக்கிறேன். ஒரு பெரிய சவால் திரு துரைக்கருணா அவர்கள் சொன்னது போல பெருசா மாற்றம் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகங்களும் இருக்கே. ஒரு பெரிய சவாலான ஒரு சூழ்நிலை, ஒரு பெரும் எதிர்கட்சி, ஒரு பெரும் ஆளுமையா இருந்த ஒரு தலைவியின் தலைமையில இல்லாத ஆளுங்கட்சி, இந்த ஒரு சூழ்நிலையை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய முதற்கட்ட கருத்து. ஏற்கனவே நாங்கள் 2011, 2016க்கான சட்டமன்றத்தினுடைய நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம். அது ஒரு மாதிரி இருந்துச்சு.
அதில் வந்து உங்களுக்கு எந்த எதிர்க்கட்சிகளுக்கும் வலிமை இல்லை, இவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை. கட்சிகள் நிறைய கட்சிகள் இருந்தாங்க. இப்போ நம்ம அக்கா பாலபாரதி அக்காலாம் இருந்து ரொம்ப கவனமாக நல்லா பண்ணாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, எல்லா கட்சிகளுக்கும் பிரதிநிதித்துவம் இருந்துச்சு. அதில் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாங்க, மனிதநேய மக்கள் ஜனநாயக கட்சி இருந்துச்சு, புதிய தமிழகம் கட்சி இருந்துச்சு, எதிர்கட்சியாக தேமுதிக இருந்துச்சு, தேமுதிக பிரதான எதிர்கட்சியாக இருந்து, இப்படியெல்லாம் இருந்து அது ஒரு மாதிரி அது இப்போ நான் 2016 வெற்றிக்கு பிறகு 16 வெற்றிக்கு பிறகு அம்மா அந்த கூட்டத்தொடரில் நம்முடைய மறைந்த மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா இருந்து அவங்களே அதை ஒரு அவங்க ஒரு வித்தியாசமாக தான் பார்த்தாங்க. அந்த 2011-16க்கான அந்த 5 ஆண்டுகளில் அவங்களுடைய நடவடிக்கை அந்த மாதிரி. அதே இந்த அவங்க கடைசியாக அந்த கூட்டத்தொடர் இருந்து ஒரு 10 நாளில் அவங்க உடல் இப்படி பாதிக்கப்பட்டாங்க. அப்போ அவங்களே கூட அதை யோசித்தாங்க. ஏன்னா இப்படி ஒரு வலிமையான இப்போ எதிர்க்கட்சி 89 + 8 ஏறத்தாழ ஒரு 100 சட்டமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இருக்கிற ஒரு அவையை இதுவரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற வரலாறு இல்லாத சூழ்நிலையில் இதையே நம்ம சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அதில் ஏற்கனவே நம்ம பாலபாரதி அக்கா சொன்னது ரொம்ப 100 விழுக்காடு அங்கே நடைமுறையில் இருந்தது தான். மாற்று எதுவும் இருக்க அதே அணுகுமுறை தான் இல்லை, அது அவங்க ரொம்ப கவனமாக சொன்னாங்க. ஏன்னா அது உண்மையாக நடந்துச்சு, அது சரியாகவும் நடந்துச்சு. அந்த சட்டமன்ற நடவடிக்கைகளினுடைய செயல்பாடுகளை பற்றி அக்கா சொன்னதுல எந்த மாற்று சரிங்கிறீங்க. இப்போ ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர் பேசினா 7 அமைச்சர்கள் எழுந்துப்பாங்க. இல்ல நல்லதாங்கிறதா 7 அமைச்சர்கள். அதாவது ஜனநாயகத்தினுடைய மலர்ச்சியே என்னன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு தொகுதியில் தன்னுடைய கோரிக்கை குறித்து ஒரு கேள்வி எழுப்புறார் அல்லது திட்டம் குறித்து சந்தேகம் எழுப்புறார் அப்படின்னா நீங்க அல்லது ஒரு புகார் சொல்றாருன்னா அதற்கு 7 அமைச்சர்கள் விரிவா 7 பேரும் கூடி 7 பேரும் பத்தி கேட்கறதுக்கு தகுதி கிடையாது சொன்னாங்க. இல்ல அப்படி அவர் சொன்னதே இல்ல. ஒரு திமுக உறுப்பினர் ஒரு விமர்சனத்தை வச்சு ஒரு கேள்வி வச்சா இதை பற்றி குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது, என்ன அருகதை இருக்குங்கிற ஒரு கேள்வி இயல்பா வரதை நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அதெல்லாம் நீங்க நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை கூட பாராட்டி இருக்கு. இதே பாலபாரதி அக்கா நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடு அமைச்சர்களுடைய பதில்களை பாராட்டி இருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பாலகிருஷ்ணன் நிறைய பேசியிருக்காங்க, அதை பத்தி பாராட்டியிருக்காங்க அவங்களே கூட. அப்படி எதிர்க்கட்சிகளே கூட இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்டுகளே கூட சில தருணங்களில் பாராட்டை பெற்ற அரசு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பாராட்டுறதுக்கும் ஒட்டுமொத்த என்னைக்குமே சட்டமன்றத்தை சிறப்பாக வழி நடத்துறீங்கன்னு அவங்க பாராட்டு கொடுத்தது இல்லை. ஒரு இஷ்யூல ஒரு செயல்பாடு இந்த இதுல அரசாங்கம் எடுத்துக்கக்கூடிய நிலைப்பாடு சரி, இதுல இந்த தீர்மானம் சரின்னு தான் பாராட்டியிருப்பாங்க. அப்படி நான் அதை தான் சொல்றேன், முழுமையா அவங்க அப்படி சொன்னாங்க. இப்ப கேள்வி பேச்சே இந்த அணுகுமுறையை பற்றி, ஒரு இஷ்யூஸ்ல செயல்பாடு அப்படின்னா நம்ம தனியா பேசலாம். ஒட்டுமொத்த அணுகுமுறையை பற்றி பேசும்போது இப்படிதான் இருந்து வந்துட்டு இருக்கு, வளமையா இருந்துட்டு இருக்கு, பெருசா மாறிடாதுன்னு ஒரு இந்த அணுகுமுறை நான் தான் சொன்னல, கடந்த 5 ஆண்டுகளுக்கான அணுகுமுறையும் இப்போ இந்த ஆண்டுக்கான அணுகுமுறை ஓரளவுக்கு மாறி இருக்கு. ஏன்னா எதிர்க்கட்சிகளினுடைய எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும் பொழுது எதிர்க்கட்சிகளினுடைய பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ளுகிற அளவுக்கு பக்குவம் ஏற்கனவே நம்ம மிக வலிமையாக இதே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர்களோடு வாத பிரதிவாதங்களில் ஈடுபட்ட முழுமையான அனுபவத்தை பெற்றவங்க தான் இப்போ நம்முடைய முதல்வராக இருக்கிற மாண்புமிகு ஓபிஎஸ் இருந்தாலும் அதனுடைய சக அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் எந்த பதிலை அவங்க இலகுவாக எதிர்கொள்வாங்க, கேள்விகளுக்கு பதிலை அவங்க இலகுவாக சொல்ல முடியும். ஓகே, நான் காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற கொறடா விஜயதரணி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். ஒரு மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழல், யாரும் எதிர்பாராத ஒரு சூழல், ஆனால் அந்த ஒரு சூழலில் தான் தமிழக அரசியல் இருக்குது, தமிழக சட்டமன்றமும் இருக்குது. இந்த சட்டமன்றத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இருக்கக்கூடிய பெரிய சவால் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன நினைக்கிறீங்க, எதிர்பார்ப்புகள் என்ன பட்டியலிடுவீங்க? இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னால் அதிமுக தலைமையேற்ற சட்டமன்றங்கள் என்று தொடர்ந்து பல ஆண்டுகளாக அவங்க ஆட்சியில் இருந்த காலகட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு தலைமையேற்று ஒரு குரலில் ஒரே அந்த குரலுக்கு தான் பெரிய டாமினேஷன் இருந்தது. அப்படி அந்த சட்டமன்றத்தில் ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்கக்கூடிய, ஒரு சரிஷ்மாவை காமிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அவையை தான் லீட் பண்ணி கொண்டு போனாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பிரம்மாண்டம் என்பது அது மறைந்து இப்போ அவங்களுடைய இன்னைக்கு இரங்கல் நாம் எடுத்துக்கிட்டோம். எல்லாருமே அவங்களுடைய இரங்கல் ஸ்பீச்சில் உண்மையாகவே மனம், எல்லாரும் எதிர்கட்சிகள் என்ற பாரபட்சம் இல்லாமல் எல்லாருமே மனம் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு அவங்க இல்லை, அந்த அவையில் இல்லை, அந்த பிரம்மாண்டம் அங்கே இல்லை, அந்த அவையில் அந்த வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவங்களோட மறைவு எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சுச்சு. அதே நேரம் திரு ஸ்டாலின் உட்பட எதிர்க்கட்சி தலைவர் உட்பட everybody had great praises for her. அதனால உண்மையாகவே அது ஒரு வெற்றிடம் என்பது எல்லாம் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. இருப்பினும்
இன்றைக்கு முதலமைச்சராக திரு பன்னீர்செல்வம் வந்து அந்த இடத்துல முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் சுட்டி காண்பிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக 3 times அவங்க கட்சிக்குள்ளேயே பல சிரமங்களான நேரங்களில் வந்து இவரை தான் அவங்க 3 தடவையும் அவங்க கொண்டு வந்தாங்க. 3ஆவது தடவை இப்போ அவங்க மறைந்ததார கட்சி உறுப்பினர்கள் கொண்டு வராங்க. ஆனால் அவர்களால் சுட்டி காண்பிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் அவருக்கு அந்த பெருமை சாரும் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவரை பொறுத்தவரை இந்த பிரம்மாண்டத்தை காண்பிக்க முடியவில்லை, அது நல்லா தெரியுது நமக்கு. ஆனால் ஒரு எளிமையான முதலமைச்சர், அதை நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். ஒரு எளிமைக்கு பார்த்தோம்னா ஒரு எளிமையாக எல்லா அணுகிற விதம், பிரச்சனைகளை வந்து எப்பயுமே, அதாவது முன்னாள் முதலமைச்சர் கொஞ்சம் போன சில 1-2 ஆண்டுகளாகவே கூட்டத்தொடர்களில் வந்து தினந்தோறும் பங்கேற்பதில்லை. ஆனால் முக்கிய நாட்கள் எல்லாம் வந்துடுவாங்க, வராமல் இருந்ததில்லை. அப்படி அவங்க வராத நாட்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவையை இட்டு சென்றது இன்றைய முதலமைச்சர் தான். அவை முன்னவராகவும் நிதி அமைச்சராகவும் முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அமைச்சகத்தின் தலைமையேற்றிருக்கக்கூடிய அமைச்சராகவும் இன்றைக்கு வந்து அன்றைக்கும் அவையை இட்டு சென்ற பெருமை இந்த முதலமைச்சர் தான். அவை முன்னவருக்கு இயல்பாகவே இந்த பொறுப்பு உண்டு. அவர் தான் முதலமைச்சர் அவைக்கு வராத பெரும்பாலான தருணங்கள்ல அவரை இட்டு சென்றாரு. அப்ப அந்த இட்டு சென்ற தன்மை அன்னைக்கு என்ன இருந்ததோ அது இன்றைக்கு பெரிய மாறுதல் பார்க்க முடியாது. சகோதரி அக்கா பாலபாரதி அவர்கள் சொன்ன மாதிரி அந்த மாற்றம் என்பது பெரிய அளவில் தென்படாது. ஆனால் ஒரு மாற்றம் உறுதி, எதிர்கட்சி என்பது வலிமையாக, போன முறை இல்லாத எதிர்கட்சி, வலிமையான எதிர்கட்சி அமர்ந்திருக்கிறது. அந்த மாற்றம் இருக்கு அவையில. அந்த மாற்றத்திற்கு இந்த பிரம்மாண்டமான தலைமை இல்லாத ஒரு எளிமையான தலைமை எப்படி ஈடு கொடுக்க போகிறது, அதை தான் இப்ப வந்து எல்லாரும் உற்று பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு என்னமோ டு மை இன்னர் ஃபீலிங் ஆல்ரெடி அவையை வந்து இட்டு சென்றதுல ஓரளவுக்கு 90% பங்களிப்பு திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இருக்குங்கிறதுனால அவருக்கு மேலும் அதை இட்டு செல்வது சிரமம் இருக்காதுங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. இருக்காதா அப்படின்னு தான் கேள்வி அடுத்துதான் முன்வைக்க இருக்கேன். செல்வி ஜெயலலிதா இருந்தபோது எதிர்கட்சியுடைய சவாலை ஒரு பக்கம் பார்த்தாலும் கூட அவங்களுடைய கண் அசைவுக்கு அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் அவங்களுடைய கண் அசைவுகளை அவங்களுடைய மனம் புரிந்து கொண்டு செயல்படுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா அது வந்து அந்த ஒரு சாலிடாரிட்டியை திரு பன்னீர்செல்வத்தால எதிர்கட்சியை விடுங்க தன்னுடைய ட்ரெஷரி பெஞ்சில் உறுதி செய்ய முடியுமா? சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட உறுதி செய்ய முடியுமா? இல்லை, நிச்சயமாக அதிமுகவை பொறுத்தளவில் ஒரு தலைமை என்று வந்தால் அவங்களுக்கு அவர்களுடைய அந்த சொல்லுக்கு செயலுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற உணர்வு என்பது பெரும்பாலும் அதில் ஆரம்ப காலத்திலிருந்தே இருக்கிறது. இன்று திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மிக எளிமையானவர், எல்லோருடையும் ரொம்ப சகஜமாக பழகக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் அவர்கிட்ட இருக்கிறதுனால அவருக்கு அந்த கமாண்டிங் பவர் இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் நமக்கு தெரியுது. நிகழ்வுகள் நடைபெறுகிற பொழுது அந்த அவர் கையாளுகிற முறை, இதை அவையினுடைய முன்னவராகவும் முதலமைச்சராகவும் இப்போ அவர் இருக்கிறதுனால ஆட்சி கட்சி தரப்பில் எழுப்புகிற குரல்கள் அல்லது அவங்க நடந்துக்கிற முறைகளை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது பெரும்பாலும் பேரவைத் தலைவரே அதை கட்டுப்படுத்துவார். அதையும் மீறி சில நேரங்களில் வருகிற பொழுது நிச்சயமாக இவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த அவையை கட்டுக்கோப்போடு ஏற்கனவே செல்வி ஜெயலலிதாவால் அந்த ஒரு பெரிய சாலிடாரிட்டியை உறுதி செய்ய முடிஞ்சது. அவங்களுடைய மனம் விரும்புகிற போக்கில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் புரிந்து கொண்டு செயல்படுவாங்க. அதை இவர்கிட்ட உறுதி செய்ய முடியுமா? பல குரல்கள் ஆளுங்கட்சியே ஒரு அமைச்சர்களை கூட சொல்றதுக்கான சூழல்லாம் வராதுன்னு கேன் யூ ரூல் அவுட்? இல்லை, இந்த விஷயத்தை பொறுத்தளவில் ஒவ்வொரு அமைச்சர்களும் தங்களுடைய சீனியாரிட்டி, தங்களுக்கு இருக்கிற முக்கியத்துவம், அதை வழிநடத்தி அதை முன்னெடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன உணர்வுகள் இருக்கும்போது அது இருக்கும், அதில் ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனாலும் ஒரு தலைமை பொறுப்பில் அவர் இருக்கிற பொழுது அவருடைய அந்த வழிகாட்டுதலின்படி செல்ல வேண்டும் என்கிற எண்ணமும் அந்த உணர்வும் அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அந்த ஒட்டுமொத்தமான அந்த சாலிடாரிட்டி, அந்த ஒற்றுமை இருந்தால்தான் பிரதான எதிர்க்கட்சி, வலிமையான எதிர்க்கட்சியை நாம் சரியாக கையாள முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லாருக்கும் இருக்குது.
எனவே நம்ம அதில் ஒரு குரூப் தெரியுது அப்படின்னு தெரிஞ்சாலே அது வந்து ஒரு மாதிரி ஆட்டங்கான ஆரம்பிச்சிடும். அதனால் நாம் வந்து நிச்சயமாக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தினுடைய சொற்களுக்கு கட்டுப்படுவோம். இப்போ அந்த கடந்த 2001 காலகட்டங்கள்லேயும் 2006 காலகட்டங்கள்லேயும் 2 முறை அவர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது கூட பல்வேறு அமைச்சர்களோடு அவர் ஆலோசனை நடத்தி அந்த துறை தொடர்பான விஷயங்களை கொண்டு வர்ற போது அவருடைய அறைகளுக்கு வந்து ஆலோசனைகள் நடத்தி எல்லாம் போவாங்க. அதே மாதிரி இப்போவும் பல்வேறு இந்த துறை தொடர்பான விஷயங்கள்கிட்ட முதலமைச்சர் என்கிற முறையில் அவர்கிட்ட போய் ஆலோசனை நடத்தி தான் செயல்படுறாங்க. எனவே பேரவையிலும் அவரால் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது நாள் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தன்னுடைய அந்த ஆளுமையை அவர் கொண்டு வந்து வழிநடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் எனக்கு தெரிகிறது. நான் செல்வி பாலபாரதி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். செல்வி ஜெயலலிதாவுடைய லீடர்ஷிப் கிட்டையும் திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய லீடர்ஷிப்லேயும் அவங்களுடைய அணுகுமுறையில் பெரிய மாற்றம் பார்க்க முடியுது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் இல்லாட்டி ஒரு பிரச்சனை எதிர்கொள்றதுல அந்த ஒரு ஸ்டைல் என்பது தனி. திருமதி விஜயதரணி சொல்றது போல அதையும் இதையும் ஒப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ இயல்பாகவே சட்டமன்றத்தை அணுகுவது, எதிர்கட்சிகளை அணுகுவது, கேள்விகளை விமர்சனங்களை அணுகுவது, அதுலயும் ஒரு இயல்பான மாற்றம் இருக்காதா? நீங்க சொன்னீங்க இல்ல பெரிய மாற்றம் இருக்காது அப்படின்னு நினைக்க என்ன தேவையில்லைன்னு முதற்கருத்தா சொன்னீங்க. நான் பெரிய மாற்றம் இருக்காது அப்படின்னு சொன்னது வந்து ஒரு அரசினுடைய நடவடிக்கையில் பெரிய மாற்றம் இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்ல வந்தேன். அதனுடைய கொள்கையில் மாறுதலான நடவடிக்கைகளில் மாற்றம் இருக்காது. அதிமுக அரசாங்கம் அப்படின்னு அது எப்படி கடந்த காலங்களில் இருந்ததோ அப்படி தான் இருக்கும், அந்த சபை அப்படி தான் தொடரும்னு நான் சொன்னேன். அதனால் மறைந்த முதலமைச்சர் அதிமுக தலைவர் அவரோடு நம்ம வந்து ஒப்பிட முடியாது. ஒரு வரலாற்று புகழ்மிக்கவர், ஒரு உலக அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த இரும்பு பெண்மணியாக இருந்து அரசியலில் ஒரு பெரும் கட்சியை வழிநடத்தியவர் என்ற முறையில் அவருக்கு தனி புகழ் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை. அவரோடு இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு OPS அவர்களை நம்ம ஒப்பிட வேண்டியதும் இல்லை, அது அவசியமும் இப்போ இல்லை. மக்கள் அப்படியே பார்க்கல. அவங்க மறைந்த தலைவர் ஒரு புகழுக்குரியவர் அப்படிங்கிற முறையில் தான் மக்களும் பார்க்குறாங்க. இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு OPS அவர்கள் இப்போ முதலமைச்சர் மறைவுக்கு பிற்பாடு இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டை இவர் தானே வழி நடத்துகிறாரு. இளைஞர் மாணவர் போராட்டத்தை அவர்கள் கோரிக்கை, இந்த சட்டம், இதெல்லாம் இவங்க அரசாங்கம் தானே வழி நடத்துது. ஆகவே பிரம்மாண்டமாக எளிமையாக அப்படிங்கிற அணுகுமுறையில் வித்தியாசங்கள் மாறுதல்கள் இருக்கலாம். பட்டு அதிமுக அரசாங்கத்தினுடைய கொள்கையில் பெரும் மாறுதலை திரு OPS அவர்கள் கொண்டு வந்து வேறு மாதிரி ஒரு ஆட்சியை நடத்திடுவார் அப்படின்னு நான் பார்க்கல. அப்புறம் அது மாதிரி நம்ம காங்கிரஸ் சகோதரி சொன்னாங்க, விஜயதாரணி அவர்கள், நேரு, இந்திரா காந்தி அம்மையார், ராஜீவ்காந்தி ஒரு குடும்ப வாரிசுகளாக வந்தது. அடுத்ததாக திடீர்னு திரு மன்மோகன் சிங் அவர்கள் வரலையா? திரு மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவை ஆட்சி செய்கிற பொழுது திரு OPS அவர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய முடியாதா அப்படின்னெல்லாம் கேள்விகள் வருதில்லை. ஆகவே ஒரு நபர் மாற்றம் அப்படிங்கிறது வரும். அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான குணாதிசயங்கள் மக்களுக்கும் அரசுக்கும் பயன்பட்டால் நல்லது. இவர் எளியவர், அணுகுவதற்கு மிகவும் நல்லவர். ஆனால் இப்போ இளைஞர்கள் மாணவர்கள் போராட்டத்தில் அவர் மீது கடுமையான அதிருப்தி, கோபம், எதிர்ப்பு தமிழகத்தில் உருவாகியிருக்கிறது. இவர் எளிமையானவர் அல்ல என்ற ஒரு பிம்பத்தை கூட இன்னைக்கு கொடுத்துருக்கு. கடந்த காலத்தில் மறைந்த முதலமைச்சர் இருக்கும்போது பரமக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்தது. அதுக்கு மேலான வன்முறை தான் இப்போ இளைஞர் மாணவர் மீது தொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே அதிமுக அரசாங்கம் எந்த பிரச்சனை, எந்த போராட்டம் என்றாலும் ஒரே அடக்குமுறை கருவி காவல்துறையைத்தான் ஏவுகிறது. அது பிரம்மாண்டமாக எளிமையாங்கிறது அல்ல பிரச்சனை, அவர்களுடைய கொள்கை அதுவாக இருக்கிறது. ஆகவே இதுதான் நம்ம சொல்ல முடியும். ஆகவே பெரும் மாறுதல் என்பது அரசின் கொள்கையிலிருந்து அதனுடைய நடவடிக்கையிலிருந்து வராது. வேணா திரு OPS அவர்களை நம்ம எளிமையாக போய் சந்திக்கலாம், பேசலாம், அவரும் சரிம்பாரு. ஆனால் அலங்காநல்லூரில் முதல் நாள் அவர் போய் ஜல்லிக்கட்டு நடத்த முடியல, அடுத்த நாள் அந்த அலங்காநல்லூர் மக்களை தாக்குதல் இருக்கே, அவங்க OPS அவர்களை எளிமையானவர்னு பார்க்க மாட்டாங்க.
காவல்துறை நிச்சயமா பார்க்க நடவடிக்கைகள் மாட்டாங்க. குறித்து அவங்க சகோதரி, வந்து வேற மாதிரி. காவல்துறை நடவடிக்கைகள் குறித்து ஆயுத எழுத்து நீட்சியில நாம தான் பேச போறோம், நீங்களும் தான் விருந்தினராக இணைய போறீங்க. ஸோ வில் ரிசர்வ் அந்த விமர்சனங்களை நம்ம ஆயுத எழுத்து நீட்சியில விரிவாக விவாதிக்கலாம். நான் திரு தனியரசு அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இந்த ஒரு எதிர்கட்சி ஒரு பெரிய சவால் அப்படின்னு நம்ம தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் இந்த எண்ணிக்கையை பற்றி நம்ம பேசி வரோம். இப்போ அந்த ஒரு ஆளுமை இல்லாத போது அந்த ஒரு சவாலையும் நம்ம பிறந்திட முடியாது. அதே வேளையில அவங்களால ஒரு கம்ப்ளீட் கமாண்ட் அவங்களுடைய கேம்ப்ல உறுதி செய்ய முடியும். அது திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் தொடரணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ நீங்கள் இன்றைக்கி சட்டமன்றத்தில் இரங்கல் தீர்மானத்தில் பேசின சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட அம்மா இருந்திருந்தால் அப்படின்னு இனி சொல்லுவாங்க அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சில பேர் பேசினாங்க. இன்னும் சில பேர் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரிலாம் கூட சொன்னாங்க. இந்த இந்த அதிகாரம் இந்த பதவி கூட எனக்கு அம்மா இல்லாதனால அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உணர்ச்சி வசத்தில் அம்மா இருந்த பட்டியல பாசத்தில் சொல்கிறது. அதாவது அரசியலில் மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் தமிழ்நாட்டுக்கு அம்மா. அரசியலில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆளுமை, அரசு நிர்வாகத்திலையும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆளுமையை நம்ம உலகத்துக்கு அல்லது இந்திய நாட்டுக்கு அல்லது தமிழ்நாட்டில் ஒரு வரலாற்று பதிவை செய்து முடித்த ஒரு மாபெரும் ஒரு உயிர், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆற்றல் மிக்க ஒரு உயிரை நம்ம இழந்திருக்கிறோம். அந்த இடத்துல இப்போ நம்ம ஒரு வலிமையான தலைமையின் கீழே கட்டுக்கோப்பாக இயங்கின கட்சி அரசு. இப்போ நீங்கள் அரசியலில் மட்டுமல்ல, தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் மட்டுமல்ல, தொண்டர்கள் மட்டுமல்ல, எதிர்க்கட்சியிலே கூட அரசை விமர்சிப்பதற்கு, பொய் குற்றச்சாட்டு சொல்வதற்கு தயங்குற அளவுக்கு ஒரு வலிமையான, அது தேசிய அளவிலையும் சரி, தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசை, கட்சியை குற்றம் சொல்வதற்கு யோசிப்பாங்க. அவ்வளவு நீங்கள் ஒரு இராணுவ ஆட்சியை கூட விமர்சிக்க முடியும். ஆனால் ஒரு ஜனநாயக ஆட்சியை, ஒரு ஜனநாயகவாதியாக இருந்த புரட்சித் தலைவர் அம்மாவை விமர்சிக்க முடியாது. எதிர்க்கட்சிகளை விட விமர்சிக்க முடியாது. போராட்டம், அமைதியான அறவழி போராட்டம் நடத்தலாம். வன்முறைன்னு நீங்கள் ஒரு போராட்டம் இல்லை, ஒரு நபர் நீங்கள் பேசி 5 ஆண்டுகள் நீங்கள் முன்னாடி பார்த்துருக்கவே முடியாது. ஒரு நபர் எத்தனை தேர்தல் வந்தாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஒட்டுமொத்த மக்களும் புரட்சித் தலைவர் அம்மானுடைய பின்னாடி அணிதொடுத்தினாங்க. பத்திரிகையில கூட விமர்சனம் பண்ண மாட்டாங்க, ஊடகங்கள் கூட. நீங்க இதெல்லாம் காட்சி சொல்றீங்களா? இதை தாண்டிய கேள்வி என்னன்னா, அவ்வளவு நம்ம இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, இப்ப அவ்வளவு ஒரு பெரிய ஒரு தலைமையை இழந்த பிறகு அதே கட்சி ஆட்சி நிர்வாகத்தையும் கட்சியையும் அந்த உறுதிப்பாட்டோடு அவர் அந்த எண்ணங்களை அதை செயல்படுத்துகிற விதம், கட்சிக்குள்ளேயும் ஆட்சி அதிகாரத்திலையும் நிர்வாகத்திலையும் அதிகாரிகள் மத்தியில். இப்போ நீங்கள் ராமமோகன் ராவ் அப்படி நீங்கள் சொன்னால், அம்மானா என்ன, ஒரு கடைநிலை இருக்கிற ஒரு ஊழியரிலிருந்து தலைமைச் செயலாளர் வரைக்கும் அம்மானா அப்படி வணங்குகிற இல்லை. ஆல்ரைட், இப்போ நான் கேட்கக்கூடிய விஷயம், இதே விஷயத்த திரு ஓபிஎஸ்ஸால் ஆட்சி நிர்வாகத்திலையும் சட்டமன்றத்திலையும் எம்எல்ஏஸ் கிட்டையும் மினிஸ்டர்ஸ் கிட்டையும் ஒரு மீதம் இருக்கக்கூடிய 4.5 ஆண்டுகளில் அந்த கமாண்டை எடுக்க முடியுமா? இல்லை, நாங்கள் அப்படி வலியுறுத்துகிறோம். இப்போ நீங்கள் இப்படி நீங்கள் உறுதியாக உடனுக்குடன் முடிவெடுங்க, நீங்கள் தயங்க வேண்டாம் அப்படின்னு அது ஏற்கனவே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம கொஞ்சம் அண்ணா ரொம்ப எளிமையாக இருப்பாங்க, முதல்வர் ரொம்ப எளிமையாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு இரக்க சுபாவமாக இருப்பாங்க. ஒரு அம்மா இப்போ நம்ம பாலபாரதியக்காரெல்லாம் சொன்னாங்க, இன்றைக்கி ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டாங்க, அவங்க நபர் மாறி இருக்கிறாங்க, ஆனால் ஆட்சியினுடைய வேறு வகையான அணுகுமுறை அல்லது ஆமாம், அன்றைக்கி சட்டமன்றத்துக்குள்ளேயும் சரி, இப்போ நீங்கள் மாணவர்கள் போராட்டத்தில் கூட அவங்களுடைய அந்த அணுகுமுறையினுள்ளே மாற்றம் எதுவும் இல்லை, கொஞ்சம் அந்த கடுமை இருக்கிறது அப்படிங்கிறது மாதிரி அம்மா தப்பாக சொன்னாங்க. அப்பா சொன்னாங்களா? தவறாக சொன்னாங்க. ஓஹோ, இல்லை அப்படி இது அடக்குமுறையோ அவங்க சொல்கிற மாதிரியான ஒரு தவறான அந்த மாதிரி எண்ணத்தில் அம்மாவும் அப்படி செயல்படலை, நம்முடைய இப்படி இருக்கிற மாண்புமிகு முதல்வர் ஓபிஎஸ் ஐயாவும் அப்படி கட்டாயம். செல்வி பாலபாரதி எழுப்பிய விஷயம் ரொம்ப முக்கியமானது. திரு ஓ பன்னீர்செல்வம் அணுகுவதற்கு எளியவர், ஆனால் பாருங்க கொள்கை ரீதியாக பாருங்க, இந்த ஒரு பெரிய ஒரு அடக்குமுறை ஏவப்பட்டிருக்கிறது காவல்துறையினால. இதில் ஒரு போலீஸ் எக்ஸஸ் இன்னைக்கு தேசிய மனித உரிமை ஆணையத்திலேருந்து கோர்ட் வரைக்கும் இன்னைக்கு கூட்டு வைக்கிற அளவுக்கு நிலைமை போயிருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த விமர்சனம் ரொம்ப முக்கியமானதாக பார்க்க வேண்டியது இல்லையா திரு துரைக்கண்ணன்? நிச்சயமாக இந்த கடந்த ஒரு வார காலமாக பல லட்சக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் உலகமே வியக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அமைதி வழி போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. இதில் என்னென்னா, கடந்த 16, 17, 18ஆம் தேதி வரையிலும் அது மிக அமைதியாக விவான் ஜல்லிக்கட்டு அந்த ஒரே கோஷம்தான் இருந்தது. இல்லை, அடுத்தடுத்த கட்டங்களில் 19, 20, 21 தேதிகளில்
பல்வேறு விதமான அமைப்புகள் உள்ள புகுந்து வேறு விதமான கோஷங்கள்லாம் ஈவன் தனித்தமிழ்நாடு வரைக்குமே அங்கே இருந்தது. மோடிக்கு எதிராகவும் தனித்தமிழ்நாடு கோஷம் வரைக்கும், விவசாயிகள் பிரச்சனை, வறட்சி பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகளை முன்னெடுத்து, விவசாய பிரச்சனை எல்லாம் இல்லை மிக முக்கியமான பிரச்சனை வறட்சி பிரச்சனையாகட்டும். ஆனால் நாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே காலகட்டத்தில் ஒரே நாளில் தீர்வு என்பது நிச்சயமாக நடக்காது. வெளிப்பாடாக இருந்திருக்கலாம், இந்த மாதிரி கோஷங்கள் இருக்கலாம். இப்போ அரசுக்கு இன்னும் பல அமைப்புகள் கூட சந்தேகம் வெளிப்படுத்திருக்காங்க, மற்றவங்க எல்லாம் உறுதி இருக்கிறாங்கன்னு. அதை தாண்டி இப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப நீங்க நிறைய வீடியோக்கள் பார்த்திருப்பீங்க, காவல்துறையே அத்துமீறல ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த குற்றச்சாட்டுகளுக்கு வலு சேர்க்கிற மாதிரியான காட்சிகள், குற்றச்சாட்டுகள், இதெல்லாம் நம்ம புறந்தில்ல முடியும். பல காலகட்டங்களில் நீங்கள் காங்கிரஸ் அரசாங்கமாக இருக்கட்டும், திமுக அரசாங்கமாக இருக்கட்டும், அல்லது அதிமுக அரசாங்கமாக இருக்கட்டும், எந்த அரசாங்கங்கள் நடைபெற்றாலும் கூட இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்று வருகிற பொழுது காவல்துறையினுடைய இந்த கடுமையான நடவடிக்கை காலங்காலமாக இருந்திருக்கு. என்னுடைய நினைவு சரியாக இருந்ததுன்னா 65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தான் மிகப்பெரிய கலவரங்கள் இருந்தது. காவல்துறையினுடைய இராணுவமே வரவழைக்கப்பட்டு மலபார் போலீஸு, இங்கே உள்ள போலீஸ் எல்லாம் அடித்து மாணவர்களை கடுமையாக அன்னைக்கு அந்த அரசாங்கங்கள் சேலஞ்ச் ஆச்சு. காங்கிரஸ் அரசாங்கத்தில் அதே போல் திமுக அரசாங்கத்திலையும் 1972 அதிமுக தொடங்கிய பிறகு பல கட்டங்களில் கிளைவ் ஹாஸ்டல் சம்பவமாக இருக்கட்டும், அண்ணாமலை மாணவர்கள் தாக்கப்பட்ட சம்பவமாக இருக்கட்டும், ஒரு போராட்டம் என்று வருகிற பொழுது அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் பல சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கான ஜஸ்டிஃபிகேஷனா இருக்காது. நிச்சயமா இருக்கவும் கூடாது. இது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த வன்முறை, இந்த கலவரம் என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நிச்சயமாக இது தவிர்க்கப்பட வேண்டும். காவல்துறையினர் ஒரு கட்டம் வரைக்கும் நான் பார்த்தேன், கடந்த 19-20 தேதிகளில் அந்த மயிலாப்பூர் டிசி மிஸ்டர் பாலகிருஷ்ணனா பல முறை போய் சந்திச்சு அவங்கள்ட்ட பேசி கோரிக்கை வச்சார். அதெல்லாம் பெரிதும் போற்றப்பட்டது, ஸ்லைக்கப்பட்டது, ஊடகங்கள் எழுதப்பட்டது. ஆனா நேற்று கையாண்ட ஃபோர்ஸ் அது ரொம்ப ப்ரூட்டலாக இருந்தது. இன்னைக்கு வீடுகளில் தாக்குதல் நடந்திருக்கிறது. சில வீடியோ காட்சிகளில் குற்றச்சாட்டு என்ன இருந்திருக்குன்னா, காவல்துறையினரே தீ வைக்கிறாங்க பொருட்களுக்கு, வாகனங்களுக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் ரொம்ப முக்கியமானது. லேசா பிறந்த நிச்சயமாக பொதுவெளிகளில் மாணவர்கள் மீது, இளைஞர்கள் மீது, பொதுமக்கள் மீது இது போன்ற கடுமையான தாக்குதல், இந்த அடிதடி, கண்ணிப்பு வச்சு நிச்சயமாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் காவல்துறையுடைய செயல்பாடு என்பது காலங்காலமாக இப்படித்தான் இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்யல. அதனால நிச்சயமா அதுக்கு ஆட்சி தலைமையில யார் இருக்காங்களோ அக்கௌண்டபிலிட்டி அவங்க கிட்டயும் வருது இல்லையா? நான் திருமதி விஜயதனி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இன்னைக்கு பல தரப்புல இருந்து வரக்கூடிய கோரிக்கை இதுல சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிறது. உங்களுடைய வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தி ஹோல் திங்? இப்போ ஏற்கனவே அவர் நம்ம சகோதரர் தனியரசு அவர்கள் முன்னாள் முதலமைச்சருடைய காலகட்டம் என்பது ஒரு பெரிய ஒரு சர்வாதிகார போக்கில் இருந்தது போலதான் அவரே ஏத்துக்கிறாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா சரி, அன்பா இருக்கட்டும், பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு சர்வாதிகார அதிகாரம் அப்படி அதுக்கும் மேல அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இருந்தது. அது பல நேரங்கள்ல துன்பமா கூட முடிஞ்சிருக்கு. ஆகையால் இப்போ ஒரு இராணுவ கட்டுப்பாடு எல்லாம் கரெக்டு தான், கட்சிக்குள்ள அதெல்லாம் இருக்க வேண்டியதான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதீத ஜனநாயகமும் ஆபத்து தான் எங்க கட்சி மாதிரி. ஆனா அதே தப்பா நினைக்காதீங்க. ஆனா எதுக்காக சொல்ல வரேன்னா, ஆனால் ஒரேடியா சர்வாதிகாரம் என்று பார்க்கும் பொழுது அது ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமா மாறிட்டு போகுது. இன்னைக்கு அதே தன்மை திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பதவியேற்ற பிறகு ஒரு மாறுதல், இந்த எளிமைக்கான ஒரு நபர் என்று நாம் கூறுவதே எதற்காகனா, அந்த ஜனநாயகம் தழைக்க வேண்டும் என்பதுக்கு தான் நாம் அதை சொல்றோம். உண்மையாகவே அந்த மாறுதலை சட்டப்பேரவைக்குள்ளேயே நாம எதிர்பார்க்கிறோம், இந்த அரசாங்கத்திலையும் எதிர்பார்க்கிறோம், இந்த கட்சியின் செயல்பாடுகளையும் எதிர்பார்க்கிறோம், தமிழகத்தை வழிகாட்டும் தன்மையிலும் அதை நாம் எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு அறவழியில காந்திய வழியில், காமராஜ் வழியில்
இன்றைக்கு போராடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட 5-6 நாட்கள். சகோதரி பாலபாரதி, உங்கள்கிட்ட அடுத்து தான் வரேன். 5-6 நாட்கள் அறவழியில போராடிய மாணவர்கள், காந்திய வழியில் போராடிய மாணவர்கள் திடீரென்று 7வது நாள் வந்து வன்முறையில இறங்குறாங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமா சொல்ல முடியாது. அப்ப இது பின்னால் என்ன தூண்டுதல் இருக்கிறது, யார் இதையெல்லாம் செய்கிறார்கள், என்ன இயக்கி வைக்கப்படுகிறது என்ற சந்தேகம் எழுகிறது. இதில் அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லையா அல்லது அதீத கவனம் செலுத்தி சர்வாதிகார முறையில் பின்பற்றுகிறதா என்ற கேள்வி எழுகிறது. இதெல்லாம் அதான் 5 நாள் 6 நாள் ஜனநாயகத்தை பாராட்டுச்சு இந்த அரசாங்கம். முதலமைச்சரே போய் பேசுறாரு, அலங்காநல்லூர் நடத்தினாங்கிற சட்டம் கொண்டு வராங்க, எல்லா எதிர்கட்சிகளும் ஆதரிக்கிறோம், எல்லாம் பண்றோம், எதிர்கட்சிகளும் இதுக்கு எதிர் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது மாணவர்களுக்காக எல்லாரும் ஒத்துமையா நிக்கிறோம். அப்ப இது பின்னாடி யார் அந்த விஷக்கிருமிகள், யார் என்ன செய்யறாங்கிறது அறியப்பட வேண்டிய ஒன்று. ஆகையால் சிபிஐ என்கொயரி வந்தாலும் தப்பில்லை நான் நினைக்கிறேன். அந்த வகையில வந்து இன்றைக்கு இந்த அரசாங்கம் தொடர்ந்து முந்தைய காலம் போல சர்வாதிகார அடிப்படையில் அரசாங்கமோ சட்டப்பேரவையோ இயங்கக்கூடாது. இதில் ஜனநாயகம் தழைக்க வேண்டும். இப்பயாவது புதுசா தழைக்கட்டும். சகோதரி பாலபாரதி குறுக்கிட விரும்பினீங்க, இதுல சிபிஐ விசாரணை வேணும், ஏன்னா இதுல போலீஸ் எக்ஸஸ் நிறைய இருக்கு. பல அரசியல் தலைவர்கள் சொன்னது போல இதுல வந்து வன்முறையில மாணவர்கள் ஈடுபட்டிருக்க முடியாது, அத்தனை அறவழியில இருந்திருக்கிறாங்க. ஸோ காவல்துறை மேல குற்றச்சாட்டு எழுது, அதை தாண்டி நிறைய மிஸ்கிரியன்ஸ் இருந்தாங்கன்னு குற்றச்சாட்டும் பார்க்கிறோம். இதுல ஒரு சிபிஐ விசாரணை இதற்கான தீர்வுன்னு நினைக்கிறீங்களா? யூ ஹேவ் சம் கமெண்ட்ஸ் டு ஆட்? இல்லை, உங்கள் கேள்விக்கு முன்னாடி சகோதரி ஒன்று சொன்னாங்க பாருங்க, எளிமையானவர்னு சொல்லி. அண்ணன் ஓபிஎஸ் மேலே அவர் எளிமையானவர், எனக்கு மிகுந்த மதிப்பு மரியாதையெல்லாம் உண்டு. என்னென்னா ஒரு 200 விவசாயிகள் இறந்துருக்காங்க. அவரும் விவசாயி வீட்டு பிள்ளை தானே. முன்னாடி மறைந்த முதலமைச்சர் அவருடைய உடல்நிலை மற்றதெல்லாம் வந்து அவங்க போக மாட்டாங்க, தெரியும். இவர் விவசாய குடும்பத்துக்கு பிள்ளை போய் பார்க்கலாம். அணுகுமுறையில் எளிமை வேண்டும், அதுதான் முக்கியம். நம்ம வந்து இயல்பாக பேசுவது பழகுவதுங்கிறது வேற, அது வேற. ஆனால் மெரினா பீச்சில் பக்கத்தில் தானே மாணவர்கள். யார் வீட்டு பிள்ளை? உங்கள் வீட்டு பிள்ளை தானே, நம்ம வீட்டு பிள்ளை தானே. அதிமுக குடும்பத்திலிருந்து இளைஞர்கள் அங்கே மாணவர்கள் இல்லையா? எல்லா அரசியல் குடும்பங்கள்லேருந்து வளர்ந்த குழந்தைகள் தான் அங்கே இருக்காங்க. அவங்க அலைகளோடு போராடுறாங்க. முதலமைச்சர் விருட்டுன்னு போய் பார்த்துருந்தாருன்னு வைங்க, இன்னைக்கு அவர் சிறந்த முதலமைச்சராக இருப்பார். அந்த அணுகுமுறையில் ஏன் மாற்றம் வரல? பழைய முதலமைச்சர் போக மாட்டாங்க, புரிஞ்சுக்குவோம். ஆனால் ஏன் இப்போ வந்து எளிமையான முதலமைச்சர் போக முடியல? ஆகவே அவர் எளிமையானவர் தான், ஆனால் அரசாங்கம் என்று வந்தால் ஆடம்பரமானவர். அரசாங்கத்தினுடைய கொள்கை அது ஆடம்பரமாக தான் இருக்குது. ஏழை எளிய மக்கள், போராடக்கூடிய மக்களுக்கு எதிராக இருக்கும். அதில் அவர் பாவம் இருக்கார். அவ்வளோதான் நம்ம சொல்ல வந்தோம். இப்போ வந்து நான் சொல்ல வர்றேன், ஆளுநர் உரை இன்னைக்கு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நானும் கவனித்தேன். அதில் என்ன ஆளுநர் பேசும்போது சொன்னார்னா, ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி வரலாறு காணாத வகையில் லட்சக்கணக்கான இளைஞர்களும் அவர்களோடு இணைந்து மக்களும் தன்னெழுச்சியாக அமைதியான முறையில் முழு கட்டுப்பாட்டோடு தங்களினுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள். உலக அளவில் பார்த்து வியந்தார்கள். ஜல்லிக்கட்டு குறித்த சட்டம் இயற்றுவதற்கு வாய்ப்பாக அமைந்தது என்று அமைதியான முறையிலும் முழு கட்டுப்பாட்டுடனும் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அது ஒரு எழுத்துப்பூர்வமான அறிக்கையாகவும் இருக்குது. நீங்கள் தயவுசெய்து வாட்சி பாருங்கள். இன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தைகள். அப்போது முழு கட்டுப்பாடாக இருந்த அந்த இளைஞர்கள் மாணவர்கள் மீது நேற்று ஏன் தாக்குதல் தொடுக்கப்பட்டது? ஆளுநர் உரையில் நீங்கள் எழுதி வச்சது, நீங்கள் பேசுனது, இன்னைக்கு தான் பேசினார். அப்போ நேற்று வரைக்கும் அமைதியோடு முழு கட்டுப்பாடோடு இருந்த அந்த இளைஞர்கள் மாணவர்கள் மீது கடுமையான தாக்குதல் என்பது நிகழ்த்தப்பட்டது. சென்னை இன்றைக்கும் அந்த காவல்துறை ஆணையாளர் அவர்கள் சொல்லுகிறார், விஷமிகள் ஊடுருவிட்டாங்க. மீனவர் வீடுகளுக்குள்ளெல்லாம் புகுந்து படகுகளை உடைத்து அந்த வீடை இடிஞ்சு தொங்குது. அங்கே இருக்க வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. நான் சொல்கிறேன், எளிய முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள், நீங்கள் போய் முதல்ல உங்கள் காவல்துறை என்ன செய்ததுன்னு தயவு செய்து பாயிட்டு வாருங்க. நடுநிலையாக பாருங்கள். போராடிய இளைஞர்களுக்காக மாணவர்களுக்காக வேண்டாம், அரசியல் கட்சிகள் சொல்லுவதற்காகவும் வேண்டாம். நீங்கள் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற முறையில் நீங்கள் நேரடியாக பார்த்துட்டு வாங்க. அந்த மீனவ குப்பங்களில் அந்த பெண்கள் எப்படி தாக்கப்பட்டிருக்காங்க, அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? வீட்டுக்குள்ளே உங்கள் பையனை மறைச்சி வச்சுருக்கீங்களா, ஒளிச்சு வச்சுருக்கீங்களான்னு அவங்கள கேட்கலாமா? மீன் வலையை காவல்துறை அறுத்து போடலாமா? நேற்று ஆளும் கட்சியினுடைய ஜெயா டிவியில் ஒரு செய்தி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அதாவது கீழே எரிஞ்சுக்கிட்டு இருந்த பேப்பரை யாரு காலையும் படக்கூடாதுங்கிறதுக்காக ஆட்டோவில் கொண்டு போய் வைக்க போனாராம் போலீஸ்.
இப்படி சப்போர்ட் பண்ணலாமா? எங்கேயாவது எரிஞ்சிட்டு இருக்க பேப்பரை ஆட்டோவிலேயே கொண்டு போய் வைப்பாங்க. நல்ல வேளை அவர் தலையில் வச்சுருந்தாருன்னா என்ன ஆகும்? இதுக்கான வீடியோக்கள் ஆதாரமாக இருக்கா இல்லையா? காவல்துறை அலையோடு போராடக்கூடிய மாணவர்களை அந்த அடி அடிக்கலாமா? ஆகவேதான் இது ஆளுநர் இன்னைக்கு பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் சத்தியமானது, உண்மையானது, மெய்யானது. முழு கட்டுப்பாட்டோடு போராடிய அந்த இளைஞர்களை, பெண்களை அடிவயிற்றில் மிதித்து அவங்க குருதி இன்னும் உதிரப்போக்கு நிற்கவே இல்லை. ஆகவேதான் மனித உரிமை ஆணையம், தேசிய ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. இது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அவலமான நிலை என்று நான் பார்க்குறேன். மிகப்பெரிய ஒரு கண்டனத்திற்குரிய ஒரு நடவடிக்கை என்று பார்க்குறேன். ஆகவே சிபிஐ விசாரிக்குதா, சிஐடி விசாரிக்குதாங்கிறதல்ல பாயிண்ட். இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் நியாயமான முறையில் பல லட்சக்கணக்கான ஆளுநர் உரையில் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அந்த வரலாற்று புகழ்மிக்க அந்த போராட்டத்தை காவல்துறை சிதைத்திருக்கிறது. இந்த காவல்துறைக்கு உத்தரவிட்ட தமிழகத்தினுடைய தலைமை அதிகாரியை சஸ்பெண்ட் செய்வதற்கு எளிமையான முதலமைச்சர் நீங்க சொல்றீங்களே அம்மா திரு OPS அவர்கள், அவர் முன் வருவாரா? சென்னை மாநகர கேள்வியை தான் நான் முன்னெடுக்க விரும்புறேன் சகோதரி. இந்த கேள்வியை தான் நான் முன்னெடுக்க விரும்புறேன் திரு தனியரசு அவர்கள்ட்ட. நிறைய வீடியோக்களை நீங்க சமூக ஊடகங்கள் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சொல்லுங்க சகோதரி. ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஒரே விஷயம். சென்னை மாநகரத்தில் பல ஆணையாளர்களை, காவல்துறை ஆணையர்களை நம்ம சந்திச்சிருக்கோம். ஆனா நேற்று சென்னை மாதிரி தான் இருந்ததா? ஆகவே சென்னை காவல்துறை ஆணையாளர் மீது முதல் நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்பது இன்றைக்கு எல்லோருடைய கோரிக்கையாக இருக்கு. அப்படி நீங்க எடுங்க. அப்ப முதலமைச்சர், எளிமையான முதலமைச்சர், ஆளுநர் உரையில் வரலாற்றை புகழை உயர்த்திய அந்த இளைஞர்கள் மாணவர் போராட்டத்தை சீர்குலைத்த, சிதைத்த காவல்துறை மீது இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது என்பது வரலாற்றில் இடம் வரட்டும். அதான் நான் சொல்றேன். திரு தனியரசு நிச்சயம் பதில் சொல்ல விரும்புவீங்க. நிறைய வீடியோக்களை சமூக ஊடகங்கள் உட்பட பல இடங்களில் பார்த்துருப்பீங்க. சகோதரி சொல்கிற மாதிரி காவலர் ஆட்டோவில் தீ வைக்கக்கூடிய காட்சி பார்க்கக்கூடியது, பெண் காவலர் குடிசை பகுதியில் தீ வைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது, கற்கள் வீசப்படுகின்றன. இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வருது. இதெல்லாம் மார்ஃப்டு வீடியோன்னு சென்னை ஆணையர் சொல்வது போல கடந்து போயிட முடியுமா அவ்வளோ எளிமையா? இப்போ சகோதரி பலவரக்காகவே சொன்ன மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க இந்த போராட்டம், இளைஞர்கள், மாணவர்கள் எழுச்சி, ஆளுநர் நானே கூட கவனமாக பார்த்தேன். ஆளுநர் தன்னுடைய உரையில் இந்த ஜல்லிக்கட்டு குறித்து மாணவர்கள், இளைஞர்கள் கட்டுக்கோப்போடு வரலாற்று சிறப்புமிக்கான போராட்டங்கிறது பக்கம் 15, 16 அவர் குறிப்பிடுறார். எனக்கு தெரியும் இந்த சட்டத்தை இதை பற்றி இது குறிப்பிடுவாங்கன்னு இதுக்கு முன்னாடியே தெரியும். அக்கா சொன்னது எப்படின்னா, நீங்கள் 22ஆம் தேதி அன்றைக்கி இதை அச்சிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 23ஆம் தேதி அன்றைக்கி நம்ம ஆளுநர் உரை நிகழ்த்துறார் நம்முடைய வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில். 21ஆம் தேதி ஆர்டினன்ஸ் நம்ம அவசர சட்டத்தை கொண்டுட்டு வந்தாச்சு. 23ஆம் தேதி அன்றைக்கி சட்டமன்றத்தில் நம்ம முதல் கூட்டத்தொடரில் இந்த ஆண்டுக்கான 2017ஆம் ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடரில் இதை சட்ட முன்வடிவை நம்ம அவையில் வச்சுட்டாங்க டேபிளில். அன்றைக்கி ஆளுநர் உரை நிகழ்த்தும் போதே வச்சாச்சு. சிறப்பு சட்ட கூட்டம் கூட்டி நம்ம இன்றைக்கி அதை சட்டம் பார்க்க போகிறோம். இந்த சூழ்நிலையில் தான் இந்த ஆளுநர் உரை நம்ம இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த போராட்டம்னு நம்ம எல்லாரும் பெருமையாக சொல்கிறோம்ல, இந்த போராட்டத்தை எப்போ அச்சிடப்பட்டதுங்கிறது பிரச்சனை இல்லை. சகோதரி சொல்வது போல நீங்க ஆளுநர் உரை வாசிக்கிறதுக்கு சில மணி நேரம் முன்னாடி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வளவு அமைதியோட அந்த கடற்கரையில் மாணவர்கள் இருக்கிறாங்க. எப்போ பிரச்சனை ஆகுதுன்னா பலவந்தமா வெளில போ அப்படின்னு, இல்லை இங்கே சில மணி நேரம் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ பலவந்தமா வெளியேற்றுறாங்க. அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸோ அன்னைக்கு காலை வரைக்கும் எந்த வன்முறை சம்பவம் நடந்ததா எங்கேயுமே பதிவு கிடையாது. முதல்ல காவல்துறை பலப்பிரயோகம் செய்யும் பொழுதுலேருந்து தான் அந்த பிரச்சனையே. ஸோ நீங்களே அது அமைதி போராட்டம்னு அங்கீகரிச்சுட்டு அது அமைதி போராட்டம் அப்படிங்கிற ஒரு நிலையிலேருந்து மாறத்துக்கான பிளேயர்ஷிப் போடுறது யார்? இப்போ நீங்கள் காவல்துறையிலேயே என்னுடைய நடவடிக்கைகள், இந்த மாதிரியான தாக்குதல், இந்த மாதிரி பெண்கள், குழந்தைகள் அல்லது வீடு புகுந்து எக்ஸஸ் இருந்தது இல்லை அதில் நம்ம 1-2 இப்போ நீங்கள் காவல்துறையை பற்றி நம்ம இன்றைக்கி இந்தியாவுடைய காவல்துறையை பற்றி அல்லது உலகம் முழுக்க இருக்கிற காவல்துறை, இராணுவத்தை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா நீங்கள் காவல்துறையில் இருக்கிறவங்களும் மனிதர்கள் தான்.
அவங்க வந்து எல்லாரும் இல்ல காவல்துறையில் இருக்கிறவங்க மனிதங்கள் தான், அரசுல இருக்கிறவங்க மனிதங்கள் தான் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவ்வளவு எளிமையா இந்த வாதத்தை சொல்லி கடந்து போகல. தவறான ஆட்கள் இருக்கக்கூடும். நான் இல்ல சட்டப்படி அப்படி சில தவறான ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சில மிஸ்கிரியன்ஸ் எங்கெங்கயோ இருக்கிறாங்க அப்படின்னு காவல்துறை நினைச்சா அவங்கள விளக்குவதா இல்ல ஒட்டு மொத்தமா இவ்வளவு பலப்பிரயோகம் செய்வதா? அல்ல அந்த நீங்க அப்படி தவறா நடந்துக்கவங்களாம் நடவடிக்கை வரும், கண்டிப்பா நடவடிக்கை வரும். அது மட்டும் இல்ல, இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த போராட்டம் சொல்றோம்ல, இந்த போராட்டத்தை ஊக்கப்படுத்தி ஆதரித்தது யார்? காவல்துறை. இல்ல இதுல மிஸ்கிரியன்ஸ் 91 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. போலீசாரை தாக்கினாங்கன்னு ஒரு 11 பேர் இன்னைக்கு மாலை செய்தி வரைக்கும் கைது செய்யப்பட்டதா அறியறோம். காவல்துறையினர் இப்படி ஈடுபட்டாங்கன்னு ஒரு அரசியல் கட்சியில சகோதரி மட்டும் இல்ல, பல அரசியல் கட்சிகள், பல அமைப்புகள், பல மாணவர் அமைப்புகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வராங்க. அப்படி இல்ல நாங்க இதை சீரியஸா தான் அணுகிட்டு இருக்கோம் அப்படின்னா மக்கள் மத்தியிலையும் எல்லார் மத்தியிலையும் நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில இந்த மாதிரி நீங்களே சொல்றீங்க சிலருக்கு இருந்திருக்க கூடும்னு, அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது இருக்கு? இல்ல அதுதான் இன்னைக்கு தேசிய மனித உரிமை ஆணையத்திலேருந்து கோர்ட்லேருந்து எல்லாருமே இந்த நோட்டீஸ் எடுத்துக்கிட்டாங்க. அரசு உடனே முன் வந்து அவங்க மேல நடவடிக்கையோ மக்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் எல்லாருக்கும் நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில இப்படி தவறா நடந்துட்ட காவல் அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுத்தா இந்த இவ்வளவு விமர்சனங்கள் மேலோங்காது. இல்ல குறைந்தபட்சம் ஒரு அட்லீஸ்ட் தட் அது அங்கீகரிக்கப்படுமே, ஒரு குறைந்தபட்ச நடவடிக்கையாவது பார்க்கப்படுமே. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கு வங்காளத்தில் ஆழ்ந்த போது ஆண்டு வந்தாங்க. நம்ம நீண்ட காலமாக ஜோதிபாஸ் ஐயா இருக்கு வரைக்கும் புத்ததேவ பட்டாச்சாரியா வந்தாரு. இப்படி நான் ஒன்றும் சொல்லலை. அந்த நில எடுப்பு இருந்துச்சு இல்லைங்க, ஒரு டாடா கம்பெனி நிலம் எடுக்கிறதுக்கான போராட்டத்தில் எவ்வளவு துப்பாக்கி சூடு, எத்தனை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இன்னைக்கு வரைக்கும் மீட்டு எடுக்க முடியல. ஏன்னா அங்க எப்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய காவல்துறை அப்பாவி மக்கள் மீது அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாச்சு. ஏன்னா மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியது. அது இன்னும் பாரு கூடுதலா அம்மா ஒரே நிமிஷம் அக்கா ஒரு நிமிஷம் இருக்கா. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க உயர் நீதிமன்றத்தினுடைய வளாகத்துக்குள்ள காவல்துறை தாக்கியதனுடைய நிகழ்வு, அதனால ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணும்னு அதிமுக கேட்டுச்சுங்க. இந்த காவல்துறை உயர் நீதிமன்றமே கேக்குது. உயர் நீதிமன்றம் என்ன கேட்டுச்சீங்களா? உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வந்து இப்படி தாக்குவதற்கு உத்தரவிட்ட அதிகாரி யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் கோர்ட் கேக்குது அதிமுக அரசு. இன்னைக்கு மீண்டும் அதுதான் கேள்வி. இல்ல எனக்கு ஏற்படுற சந்தேகம் தெரியும். ஆனாலும் இந்த காவல்துறை இந்த தவறாக அத்துமீறி நடந்த காவல்துறை கண்டிக்கத்தக்கது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த போராட்டத்தை அனுமதித்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, புரட்சி தலைவர் அம்மாவினுடைய அரசு. இதே காவல்துறை சீருடையோடு போய் இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறேன் என்று சொன்னதும் காவல்துறையை சேர்ந்த பொறுப்பில் இருக்கிறவங்களே போய் அங்க சிறப்பாக இல்ல கலை நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டு சீருடையோட எடுத்துட்டு 7 நாள் 8வது நாள் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு உலகம் முழுக்க ஒரே சகோதரி ஒரு நிமிஷம் உலகம் முழுக்க தமிழ் சமூகம் வரலாறு என்ற அளவுக்கு ஒரு எழுச்சியை மக்கள் மத்தியில ஊட்டி தமிழர்களுடைய பண்பாட்டு வழிமா இருக்கிற ஜல்லிக்கட்டு உரிமைக்காக அறவழியில் போராடுவதற்கான மக்களை மாணவர்களை அணி சேர்ப்ப அனுமதித்ததும் இந்த காவல்துறை தான். இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இதுலதான் சந்தேகம் வருது. சொல்லுமா அரசாங்கம் ஆதரிக்குது, பன்னீர்செல்வம் அவர்கள் மாணவர்களை டெல்லியில வச்சு சந்திக்கிறாரு, காவல்துறை ஆதரிக்கிறாங்க, காவல்துறையில இருந்து ஒரு நல்ல பெரிய அதிகாரி எல்லாம் சாதகமா பேசுறாங்க, வாட்ஸ்அப்ல ஓடுது. அது எல்லாத்தையும் தாண்டி இதோ கவர்னர் உரையில ஒரு பக்கத்துக்கு அதை பத்தி அமைதியா பெருமையா பேசப்படுது. இந்த கவர்னர் உரை என்பது கவர்னர் எழுதுறது இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அரசுடையது. முதலமைச்சருடைய கன்சென்ட் அதுல இருக்கு. இவ்வளவையும் தாண்டி அடுத்த நாளே வயலன்ஸ் அங்க வருதுன்னா யாருடைய தூண்டுதலில் காவல்துறை இதை செய்கிறது என்ற கேள்வி எழுகிறது. இதை பதில் சொல்லட்டும். துரைக்கருணா அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். எல்லாரும் பெருமையாக ஸ்லாயித்து சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க எவ்வளவு மென்மையாக அணுகினாங்க தெரியுமா. ஒரு 6-7 நாள் மாணவர்களா இளைஞர்களோட இளைஞர்களா திரு தனியரசு கூட சொன்னார், கலை நிகழ்ச்சிகளில் கூட கலந்துக்கிட்டான்னு. அப்படி கலந்துக்கிட்டவங்க 7வது நாள் இவ்வளவு பலப்பிரயோகம் செய்வதற்கான லாஜிக் என்ன இருக்கு? சகோதரி பாலபாரதி எழுப்பின கேள்விகளையும் திருமதி விஜயதரணி எழுப்பின கேள்விகளையும் இயல்பான லாஜிக் எல்லாருக்கும் படலையா? தேசிய மனித உரிமை ஆணையம் கேட்டிருக்கு, கோர்ட்டு கேட்டிருக்கு அப்படின்னா இன்னைக்கு இந்த ஒரு போராட்டம் எவ்வளவு பெருமையை தந்துச்சோ அதற்கு பிறகான நடவடிக்கை நேற்று கையாண்ட விதம், நேற்று நடந்த விஷயம் தமிழ்நாட்டுக்கு பெரும் தலைகுனிவை உண்டாக்கியிருக்கா? இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, பல்வேறு காலகட்டங்களில்
இந்த காவல்துறையினருடைய இந்த போராட்டங்களை கலைப்பதற்கான அல்லது போராட்டத்தில் குழுமி இருக்கிற ஒரு ஆர்ப்பாட்டம் மறியல் எது நடந்தாலும் அந்த கூட்டத்தை கலைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கிற போது மிக தீவிரமான பலப்பிரயோகம், துப்பாக்கிச்சூடு, கண்ணீர் புகை குண்டு இந்த மாதிரியெல்லாம் அது அவங்க காலங்காலமாகவே அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் ஒரு அமைதியான கண்ணீர் புகை கொண்டு இதெல்லாம் இப்ப இதுல என்ன பார்க்கிறோம்னா, இன்னைக்கு என்ன குற்றச்சாட்டு எழுதுனா அப்கோர்ஸ் அதெல்லாம் விசாரணை எல்லாம் நிரூபிக்கப்படணும். இந்த காட்சிகள் காட்டுவது இல்லாட்டி அதுல குற்றச்சாட்டா எழுதுனா காவல்துறையினரே வன்முறையில் ஈடுபடுறாங்களே. இன்னைக்கு போலீஸ் வாகனங்களுக்கு தீ வைப்பு அப்படின்னு கேள்விப்படுறோம். போலீஸ் வாகனங்களுக்கு தீ வச்சாங்கன்னு குற்றச்சாட்டு எழுதி இன்னைக்கு. இல்ல, நான் சகோதரர் தனியரசு சொன்னது மாதிரி எல்லா துறைகளிலும் சில கருப்பாடுகள் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், 1965 இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது துப்பாக்கி சூடு நடந்தது மாணவர்கள் மீது மதுரையில். ஒரு பச்சையப்பன் ஒரு காவலர் அந்த காவலர்கள் நோக்கி துப்பாக்கியை திருப்பி மாணவர்களை சுடாத, நான் ஒன்றை சுடுவேன் அப்படின்னு அப்படியே திருப்பிட்டார். அந்த பக்கம் மாணவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக அப்படி உணர்ச்சிகரமான போலீஸார் இருக்காங்க. சில போலீஸார் இந்த தன்னுடைய தொப்பியை கழட்டி வச்சுட்டு போய் ஆதரவு நிலை தெரிவிச்சாரு. இந்த போராட்டத்திலும் கூட அப்படிப்பட்ட நிலை பார்க்க முடிந்தது. ஆமாம், அது மாதிரி எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய சில காவலர்களும் இருக்கிறாங்க. 4 நாட்கள் 5 நாட்கள் நீங்க ஒரு கலவரம் அப்படிங்கிற காட்சி விசாரணையில தான் ஒரு உண்மைத்தன்மை வெளியானோம். ஆனா இதுல பார்க்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு நடந்தது மாதிரி உங்களுக்கு படுந்த இல்ல நீங்க இந்த கலவரம்னு ஒரு பகுதியில் நடக்கிற போது ஒரு கண்மூடித்தனமான தாக்குதல், இங்கே ஓடுறவங்கள கீழே விழுந்தவங்கெல்லாம் அடிக்கிறாங்க. ஒரு மனிதாபிமானமற்ற செயல் தான், அது நிச்சயமாக ஏற்கவே முடியாது. ஒரு பலப்பிரயோகம், ஒரு கூட்டத்தை கலைக்கணும், கலைஞ்சு ஓடுறவங்களை துரத்தி அடிக்கிறது, கீழே விழுந்தவங்களை அடிக்கிறது, வயதானவர்களை அடிக்கிறது. என்னன்னா கூட்டம் சேர்ந்தா தங்கள் உயிருக்கு ஆபத்து வந்து அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கூட்டம் வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பயிற்சி. அதுதான் இந்தியாவினுடைய காவல் பணியினுடைய பயிற்சி. அந்த இயல்பான பயிற்சியில இருந்து 6-7 நாள் விலகி இருந்தாங்க. அந்த 6-7 நாள் அவ்வளவு மென்மை காத்துட்டு ஒரு பேசிக்கான ரெஸ்டன்ட் 7வது நாள் இல்லையோங்கிற கேள்வி. சட்டபூர்வமான கூட்டம்னு அவங்க கருதுற வரைக்கும் அரசும் காவல்துறை இணைந்து அது சுமூகமா போக வரைக்கும் ஒரு அணுகுமுறை இருக்கும். 7வது நாள் அன்லாஃபுல் அசம்பிளி, இங்க இந்த வந்து ஒரு சட்ட விரோதம் அப்படிங்கிறதுக்கான என்ன காட்சி? அங்க வயலன்ஸ் நடந்ததா? எந்த இடத்துல வயலன்ஸ் இல்ல. அங்க என்ன பாக்குறாங்கன்னா, அவங்க சட்டமன்றம் கூடுது, இவங்க பகல் நேரத்தில் மக்கள் திரள் எண்ணி கூடுதலாக ஒவ்வொரு நாளும் வந்துட்டே இருக்கிற விஷயம் தெரியும். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எத்தனை லட்சம் பேர், 10 லட்சம் பேர் சுமார். காலையில் அத்தனை லட்சம் இல்லைங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அதை தான் சொல்றேன். அவங்க எத்தனை மணிக்கு கேட்கறாங்க? 5 மணில இருந்து அந்த கூட்டத்தை ரிமூவ் பண்றாங்க. என்ன காரணம்? இயல்பாவே குறைஞ்சிட்டு தானே வருது. அவங்க சொல்றாங்க, அதாவது ஜல்லிக்கட்டு அனுமதிக்கணும், மக்களினுடைய கோரிக்கையை சட்டபூர்வமாக நம்ம நிறைவேற்றியாச்சு, அரசனுடைய கடமை. அதற்கு பிறகும் அவங்க போராடுறாங்கிறதுனால அந்த போராட்டத்துக்காரர்களை நம்ம அப்புறப்படுத்தணுங்கிறது காவல்துறை ஒரு முடிவு செஞ்சுட்டாங்க, அரசு ஒரு முடிவு செஞ்சுருக்கு. அந்த முடிவை மீறி இவங்க வந்து ஒரு 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 கூட்டமாக எங்களுக்கு அதை பற்றி விளக்கம் வேணும், இல்லை எங்களுக்கு 7 நாள் ஒரு முடிவு பண்ணுவீங்க, 7வது நாள் காலையில் ஒரு முடிவு அறிவிப்பீங்க, ஒரு 2 மணி நேரத்தில் அந்த முடிவுக்கு இசைவு தெரிவிக்கல அப்படின்னா அப்படியே காட்சிகள் மாறும் அப்படின்னா அது சரியா? இல்லை 22 நாள் 22ஆம் தேதி அறிவிச்சிட்டாங்க சார். இப்பயும் ஒன்றும் கெட்டு போல. இப்ப நிறைய மாணவர்களை பிடிச்சு வச்சிருக்கீங்கன்னா அவங்களெல்லாம் விடுங்க. இங்க பாருங்க, அப்படியாவது நீங்க அந்த மாணவர்களுக்கு ஒரு ஆஸ்வாசம் ஏற்படுத்துங்க. தனிப்பட்ட முறையில் முதல்வரை சந்திச்சு இன்னும் நீங்க மென்மையா போகணும், வழக்கு கைது நீங்க இப்படி செய்ய வேண்டாம்னு தனிப்பட்ட முறையில் நேற்று கூட நாங்கள் சொல்லி தான் வந்திருக்கோம். இப்பவும் நாங்கள் சந்திச்சு சொல்ல போறோம். இதுல பெரிய அளவில் நம்ம மாணவர்கள், இளைஞர்கள், அப்பாவிகள் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி. மாணவர்களோ அப்பாவிகளோ ஆனா தவறு செஞ்சவங்க நிச்சயமா காவல்துறை மேல, நீங்க தவறு செய்த காவல்துறை மேல கட்டாயமா நடவடிக்கை. மிஸ்கிரியன்ஸ், சமூக விரோதிகள், இந்த போராட்டத்துக்கு காரணமானவங்க அப்படின்னு பல பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அத மாதிரி அட்லீஸ்ட் உண்மையான நடவடிக்கை தான் எல்லாரும் கேட்கறது. அட்லீஸ்ட் ஒரு டோக்கன் ஜெஸ்டரா இன்னைக்கு வெளிப்படை நீங்களே ஒத்துக்கிறீங்க சில இடங்கள்ல போலீஸ் எக்ஸஸ் இருந்தது, நிறைய இடங்கள் இருந்ததுங்கிறது பரவலா அரசியல் கட்சிகள்ல இருந்து பலரும் எழுப்பக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த எக்ஸஸுக்கு காரணமானவங்க இந்த வீடியோ காட்சிகள்ல ஆத்தென்டிசிட்டி இருக்குமானா அந்த நடவடிக்கைகள்லாம் எடுக்கும் பொழுது அது வந்து ஒரு குறைந்தபட்ச நடவடிக்கையா பார்க்கப்படாது. அது இல்லை, ஆனா அந்த சமூக விரோதிகள் இவ்வளவு பேரை கைது செஞ்சிருக்கணும் அப்படின்னா ஒரு சந்தேகமும் குற்றச்சாட்டும் மேலும் இல்லையா? இல்லை, அப்பாவிகளை நீங்கள் வந்து ஒரு கலவரம் நடக்கிற இடத்துல நடந்த சம்பவம் நடந்த பிறகு நீங்கள் கைது செய்கிறவங்களாம் உண்மையிலேயே குற்ற நடவடிக்கைகள் ஈடுபட்டாங்களான்னு ஆய்வு செய்து கைது செய்கிறதில்ல. இப்போ நீங்கள் அந்த ஒரு நம்பர் சொல்கிறீங்களா, 96 பேர் கைது, 100 பேர் கைதுன்னு, இது கூட ஒரு சமூகத்தை ஒரு தவறான பார்வை அரசியலில் காவல்துறை நிர்வாகத்தில்.
மிக மிக நீங்கள் ரொம்ப அதையும் நாங்களே நேரடியாக அனுபவிச்சிருக்கிறோம். பாலபாரதி அக்காவோ நம்ம காங்கிரஸில் இருக்கிற துரை அண்ணனுக்கு, பத்திரிகையாளர் அண்ணனுக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் இதில் 96 பேருமே உண்மையிலேயே குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு காவல்துறையோ பொது சொத்துக்கு சேதப்படுத்தி இருந்து கைது செய்திருந்தால் கூட சரி பரவாயில்லைன்னோட அனுமதிச்சிருக்கலாம். கட்டாயம் அதில் அப்பாவிலும் இருக்கக்கூடும், குற்றவாளியிலும் இருக்கக்கூடும், அப்பாவிலும் இருக்கக்கூடும். அதே மாதிரி இந்த காவல்துறை மேல ஒரு டோக்கன் நடவடிக்கை கூட காவல்துறையில ஒரு உண்மையாக தவறு செய்திருப்பார்களா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும், அதுதான் எதிர்பார்ப்பு. ஒரு நாட் ஈவன் டோக்கன் ஜெஸ்டர் அப்படிங்கும் போது அரசு மீது காவல்துறை நிர்வாகத்தின் மீது குற்றச்சாட்டு எழுதலாம். உங்கள்கிட்ட நான் மீண்டும் வரேன். நீங்க ஒரே நிமிஷம் 50 போலீஸ் ஓடுறாங்க பாத்தீங்களா, நீங்க அந்த காட்சி பார்ப்பீங்க. ஒரு போலீஸ் மட்டும் அந்த கண்ணாடி உடைப்பாரு. அந்த 49 பேருக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனா நம்ம என்ன கருதுறோம், யாரும் அந்த காட்சியோட ஆத்தென்டிசிட்டி உறுதி செய்யணும். அப்ப அந்த சமயத்தில் 49 பேரும் அதை எதிர்க்கலையே, அதை தடுக்கலையே. அதான் அங்க அதுதான் போலீஸ். இப்ப நீங்க அதே மாதிரி தான் நம்ம கூட்டத்துல இருந்து ஓடுறோம். 49 பேர் ஒருத்தன் பெட்ரோல் பண்ட்ல போட்டுறான், அல்லது ஒரு கல்லை கொண்டு எரிஞ்சு ஒரு பஸ் உடைச்சிடறான்னு வைங்க. இந்த 50 பேருமே கலவரக்காரங்களா பாக்குறோம். இந்த அரங்கத்துல இயல்புக்கு மீறி நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா நீங்க அதிர்ச்சி ஆவீங்கல்ல, பண்ணாதன்னு சொல்லுவீங்கல்ல, எதிர்ப்பீங்கல்ல. ஆனா அந்த மாதிரி இந்த காட்சிகள்ல பார்க்க முடியல. சகோதரி பாலபாரதி கருத்து சொல்ல விரும்புறாங்க. நான் அவங்களோட கருத்து கேட்டு உங்கள்கிட்ட மீண்டும் வரேன். செல்வி பாலபாரதி, அதாவது வன்முறை என்பது ஏதோ ஆயுதத்தால தாக்குறது மட்டும் நான் பார்க்கல. இளைஞர்கள், மாணவர்கள் ஒரு பல லட்சக்கணக்கான பேர் மெரினாவில் கூடிட்டாங்க. முதல் நாள்லயே அந்த பீச் முழுவதும் இருக்கக்கூடிய லைட்டை யார் ஆஃப் பண்ணது? அந்த இளைஞர்கள் தங்களுடைய செல்போனை எடுத்து லைட்டை காட்டி அது உலகம் முழுசும் ஃப்ளாஷ் ஆச்சுல்ல. எங்க மெரினா பீச் யாருடைய பீச்சு? அங்கே எரியற லைட்டை அணைக்கலாமா? என்ன அந்த மாணவர்கள் அங்கே என்ன அறவழியில் தானே போராடினாங்க. ஆகவே எப்போ நீங்கள் விளக்கை அணைத்தீர்களோ அந்த இளைஞர்கள் மாணவர் போராட்டத்திற்கு மீது ஒரு அமைதியான முறையில் நீங்கள் வன்முறையை தொடுக்கிறீங்க. அதான் அரசு பண்ணுச்சு. ஆகவே இது என்ன எளிமையான அணுகுமுறை? ஆகவே அப்போ இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு OPS அண்ணன் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிற்பாடு எங்களுடைய டைஃபி மாத சங்கம் பள்ளிக்கரணையில் எப்பவும் பெண்கள் போராடி அரெஸ்ட் ஆகும். ஆனால் அந்த அரெஸ்டான இளம் பெண்கள் மீது ஒரு 2 ஆய்வாளர்கள் எவ்வளவு ஆபாசமாக இழிவாக அவங்ககிட்ட நடந்துக்கிறது. நாங்கள் இதை இதுக்கும் மனித உரிமை கமிஷன் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு அந்த ஆய்வாளர்களுக்கு. அதை முதலமைச்சரை நேரடியாக பார்த்தோம். பழைய மறைந்த முதலமைச்சரை நேரடியாக பார்க்கறதுல அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. ஆனால் இவரை நேரடியாக பார்த்தாங்க. நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்கு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்போ போராடுற பெண்களை ஆபாசமாக பேசுவீங்க, அடி வயிற்றுல மிதிப்பீங்களா? இது எங்கேருந்து நீங்கள் காவல்துறைக்கு உரிமை கொடுக்குறீங்க? அப்போ காவல்துறை அதிமுக அரசாங்கத்தை நடத்துதா, தலைமை தாங்குதா? அப்போ இந்த மாதிரியான வன்முறைகள் அமைதியான முறையில், இதுக்கெல்லாம் மேலே அடுத்த வன்முறையாக நான் பார்க்கறது பிரித்தாளுகிற சூழ்ச்சி. நீங்கள் துப்பாக்கியில் சுட்டு நான் செத்தா கூட, அந்த இளைஞர்கள் 4 பேர் செத்தா கூட பரவாயில்லை. ஆனால் முதல் நாள் அவசர சட்டத்துக்கு நீங்கள் பிறப்பிக்கிறீங்க, அடுத்த நாள் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டுன்னு அறிவிக்கிறீங்க. அந்த கூட்டத்தில் இருந்து சில இளைஞர்களை பிரித்தெடுத்து பல வெளியில் கொண்டு வந்து அங்கே விசமிகள் ஊடுருவிட்டாங்க. பிரதமருக்கு எதிராக பயங்கரவாதி உள்ளே வந்துட்டாரு. தனி தமிழ்நாடு கேட்குறாரு, தனி இந்தியா கேட்குறாங்க, தனி உலகம் கேட்குறாங்கன்னு பல இளைஞர்கள் அதில் இருக்காங்க. ஒரு கோரிக்கை, முக்கியமான கோரிக்கை 3 தான். ஆனால் வந்த இளைஞர்கள் அதிமுக இளைஞர்களுக்காக, திமுக இளைஞருக்காக, கம்யூனிஸ்ட் கட்சி இளைஞருக்காக, டைபி இருக்கு, SFI இருக்கு, தனி தமிழ் தேசியம், பல இளைஞர்கள். அதுதான் இந்த போராட்டத்தினுடைய சிறப்பு. அதனால தான் ஆளுநர் மிகச்சரியா சொல்றார், வரலாற்று சிறப்பு மிக்க போராட்டம். பல வகையான முழக்கங்களை ஒரே குரல்ல எழுப்புனாங்க. அரசு சரியா இத கையாளலன்னு தனி அமைப்பு இல்ல. ஓகே, இது வந்து இல்ல, இது தனி அமைப்பு, தனி இல்ல 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 ஒரே 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 பாயிண்ட். இது தனி அமைப்பு அல்ல. பல லட்சக்கணக்கான இளைஞர்கள், மாணவர்கள் நடத்திய அந்த பெரும் திரள் தான் ஒரு போராட்ட வடிவம். அதுதான் மிகச்சிறந்த கருத்துக்களை முன்வைத்தது. ஆகவே நான் இருக்கக்கூடிய அமைப்பு என்னைய தாக்குனா அது நடவடிக்கை எடுக்கும். ஆனா இப்ப அந்த இளைஞர்களுக்கு யார் பதில் சொல்லுவா? அந்த இளைஞர்கள் மாணவர்களை மிதிப்பது, தாக்குவதுங்கிறது ஒரு அமைப்புல இல்லாத அந்த இளைஞர்களுடைய போராட்டத்தை சிதைப்பது அரசுக்கு சரியா? அதையே காவல்துறை அதிகாரிகள் இன்னைக்கு வரைக்கும் நீங்க பேட்டி கொடுக்குறீங்க. தோழரேன்னு சொன்னா உங்க மாணவர்கள், குழந்தைகளுடைய செல்போன்ல இருந்து தடை செய்யுங்கன்னா, கம்பராமாயணத்துல ராவன் குகனை பார்த்து தோழான்னு தான் சொன்னாரு. என்ன தோழருங்கிறதுல தப்பா? தமிழ் மொழி என் மொழின்னு சொல்வது தப்பா?
தமிழ்நாடு என் நாடுன்னு சொல்றது தப்பா? ஆகவே அது இளம் குழந்தைகள், அவங்க போராட்டத்துக்கு பிற்பாடு அவங்க கூடி எது சரி எதுன்னு பேசுவாங்க. அதுக்கு முதல்ல நீ இதைத்தான் பேசணும், இதை பேசக்கூடாதுன்னு சொல்வதற்கு ஆதி யாரு? ஓகே, இப்ப கூட காவல்துறையோ அரசோ இப்ப கூட ஆகவே ஆதியை காவல்துறை பயன்படுத்துகிறது, தந்திரமாக சூழ்ச்சி செய்கிறது. தனிநபர் பற்றிய குற்றம் போராடிய மாணவர்களோ இளைஞர்களோ வன்முறையில் ஈடுபட்டாங்கன்னு காவல்துறை ஆணையாளரே சொல்லல, அரசு இப்பவும் சொல்லல, அரசு நம்முடைய முதல்வர் சொல்லல. காவல்துறையும் அரசு என்ன சொல்லுறாங்க, இதுல எதிர்க்கட்சிகள் இந்த அமைதியான இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்து போராட்டத்தில் உறக்கம் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு எனக்கு தெரிய எந்த வரலாற்றினுடைய எந்த நிகழ்வுகளையும் எந்த பக்கத்திலையும் இத்தனை லட்சம் மக்கள் அமைதியாக கூடி குடும்பமாய் கருவில் இருக்கிற கருவோடு அதாவது அப்படி கருவுற்ற தாய்மாரில் இருந்து ஒரு வயதான மூதாட்டி வரை ஒரே இடத்துல அமர்ந்திருக்காங்க. அவங்க நீங்கள் ஆலயங்களில் வழிபாட்டு தலங்களில் கூட அவ்வளவு மக்கள் அடர்த்தியாக கூடி இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஐயப்பன் கோயிலில் நீங்கள் மிக கடுமையாக ஒரு இப்போ ஜோதி தெரியுது, ஒரு முக்கியமான நிகழ்ச்சி திருவண்ணாமலையில் தீபமேற்ற அன்னைக்கு நீங்கள் ஒரு நெருக்கடி இருக்கும். ஆனால் இங்கே அவ்வளோ ஒரு ஒழுங்கு இருந்தது. இராணுவத்தை விட காவல்துறையை விட வேறு எந்த இறை வழிபாட்டு தலங்களை விட ஒரு நேர்த்தியாக 7 நாட்கள் பல லட்சக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்கள் குடும்பமாக தமிழ்நாட்டினுடைய அல்லது உலகத்தினுடைய எந்த வரலாற்றிலும் இல்லாத அளவுக்கு ஒரு ஒழுங்கோடு நேர்த்தியோடு நடந்த இந்த போராட்டத்தை ஆதரித்த தமிழ்நாடு அரசு, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு, ஓபிஎஸ்னுடைய அரசின் மீது களங்கம் கற்பிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு சில எதிர்க்கட்சிகள் சரி காவல்துறையிலும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, எதிர்கட்சிகள்னு அப்படி மொட்டையா சொல்லாதீங்க. அதாவது இன்னைக்கு சட்டப்பேரவையில அதிமுகக்கு எதிர்கட்சியா இருக்கிறது திமுக கழகமும் காங்கிரசும் தான். அப்படி அப்புறம் ஒரு எம்எல்ஏ முஸ்லிம் லீக்ல இருந்து அப்படி நாங்க தான் எதிர்கட்சிகளா உட்கார்ந்துருக்கோம். நாங்களே அந்த அவசர சட்டத்தையும் ஆதரிக்கிறோம். சட்டம் நிறைவேற்றுவதற்கு சிறப்பு கூட்டம் நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு நடக்குது. அதுலயும் அனைத்து ஒரு எம்எல்ஏ கூட மிஸ்ஸிங் கிடையாது, எல்லாரும் கலந்துட்டு அந்த சட்டம் நிறைவேற ஒருமனதாக எல்லாரும் சம்மதிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது மாணவர்களுடைய பிரச்சனை சுமூகமாக அமைதியான முறையில் தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் விரும்புகிறோம். ஓப்பனா நாங்கள் சட்டப்பேரவையில தெரிவிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாங்களே முதலமைச்சருக்கு இதுக்கு உறுதுணையா இருக்கோம். நீங்க பிரச்சனையை சுமூகமா முடியுங்க அப்படின்னு நாங்க கேட்கிறோம். அப்புறம் நீங்க எதிர்க்கட்சிகள் தூண்டியது பின்னாடி இருக்கு முன்னாடி இருக்கு, என்ன அர்த்தம் இது? பேசலாம். துரைக்கருண் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். அனைத்து எதிர்க்கட்சிகளும் தமிழ்நாட்டுடைய பல்வேறு அமைப்பு மெனி செக்ஷன்ஸ் எல்லோரும் இந்த ஒரு காவல்துறை இந்த ஒரு கடைசி கட்டத்தில் இந்த விவகாரத்தை கையாண்டது பற்றிய குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறாங்க. திரு பன்னீர்செல்வம் இந்த மாணவர் போராட்டத்திற்கு வீரியம் கூட அதோடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து டெல்லிக்கு போனார், அவசர சட்டம் பிறப்பிற்கான நடவடிக்கை எடுத்தார். அது நிரந்தர சட்டமாக கூட இன்னைக்கு வந்திருக்கிறது. அது மிகவும் பாராட்டத்தக்கது. ஆனால் அதே வேளையில் இந்த ஒரு காவல்துறையுடைய இந்த ஒரு எக்ஸஸ் சார்ந்த ஒரு விஷயத்தில் பொதுமக்களுடைய நம்பிக்கையை பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமாக இது தொடர்பாக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டியது அவசியம். ஏன்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகள் எல்லாருமே ஒருமித்த சமுதாய அமைப்புகள் பல்வேறு விஷயங்களும் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக கிளப்பியிருக்கிறாங்க. பல்வேறு ஊடகங்கள்லேயும் இணையதளங்கள்லேயும் வந்திருக்கிற அந்த காட்சிகள் பார்க்குற போது ஒரு மிக கொடுமையான விஷயமாக தான் தெரியுது. இதற்கு மூல காரணம் யார், இதில் சம்பந்தப்பட்ட யாருங்கிறத முதல் கட்டமாக ஒரு இலாகாபூர்வமான நடவடிக்கையாக என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். முதற்கட்டமாக ஒரு இலாகாபூர்வ நடவடிக்கையாவது காவல்துறையில நிச்சயமாக எடுக்கணும். அதை தொடர்ந்து ஆணையர் சொல்லியிருக்காரு நாங்க விசாரணை நடத்துவோம். பட் இன்னும் அரசுடைய அதுதான் சொல்றேன். அதை தொடர்ந்து அரசு நிச்சயமாக இதுல ஒரு விசாரணை கமிஷன் வைத்து எந்த தரப்புல தவறுகள் இருக்குது என்பதை கண்டறிந்து அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது பொதுமக்களுடைய ஒரு கருத்தாகவே நிச்சயமாக போலீஸ் போர்ஸ் மக்களுடைய நம்பிக்கையை உச்சபட்சமா பெற்றிருக்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக ஒரு பொது அமைதிக்கும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நிச்சயமாக அப்படிதான் பார்க்கலாம். காவல்துறை நீங்க தவறு செய்யறதை நம்ம அனுமதிக்க கூடாது.
காவல்துறை தன்னிச்சையாக செயல்படுவதையும் அனுமதிக்கக்கூடாது. அதை தன்னிச்சையாக செயல்பட்டுச்சோ இருக்கலாம். நீ வன்முறையில் ஈடுபட சொல்லி அரசா சொல்லுது. தன்னிச்சையா செயல்பட்டுச்சா இல்ல மத்திய பாஜக அரசு இயக்குகிறதா? அதையும் நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். அது எங்களுக்கு தெரியாதுல்ல. நாங்க மாநில அரசு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கீழே ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சா இன்னும் சிறப்பா இருக்கும் இல்லையா? இப்ப அந்த வன்முறையில் ஈடுபட்ட காவலர்கள் அவங்களுடைய ஏதாவது ஒரு தங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஏதாவது இது ஒரு ஒரு அவங்களுடைய எண்ணத்தை அங்கே வெளிப்படுத்திருக்கலாம். தனிப்பட்ட முறையிலையா? அவங்களுடைய அதுக்கெல்லாம் ஸ்கோப் இருக்க முடியுமா என்ன? ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறைன்னு சொல்றோம். தனிப்பட்ட முறையில் இங்க அங்க 4 பேர் ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு 100 காவலர் இருப்பாங்க, ஒருத்தரை கைது பண்ணி கொண்டு உள்ள வச்சிருப்பாங்க. அந்த 100 பேரும் உள்ள வந்து விசாரிப்பான் பாருங்க. கட்டாயமா பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் தருவான், ஒவ்வொருத்தரும் ஒரு தப்பான வார்த்தை பேசுவாங்க. சோ இதுல தவறு செய்தவங்க மீது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இது வந்து நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நம்ம யாராவது இப்படி காவல்துறை தவறு இழைத்ததன் மூலமாக பொதுமக்கள் மத்தியில் இருந்து இப்படி நம்மளுக்கு ஒரு அதிருப்தியான எண்ணம் கோரிக்கை வருகிற பொழுது அரசு கனிவோடு பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் மீது இனங்கண்டு குற்றம் இழைத்தவர்கள் மீது மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கணும். அப்பாவிகள் மீது பொய்யாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தால், கைது செய்யப்பட்டிருந்தால் உடனடியாக விடுதலை செய்யணும். இறுதியான கருத்து சகோதரி. அதாவது இந்த போராட்டம் என்பது ஒரு அறவழி போராட்டம், எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒன்று. இதுல ஆச்சரியமே மற்ற போராட்டங்கள்லயாவது இடையில மாற்று கருத்து அங்கங்க இருக்கும். இங்க எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து இது அறவழியில் நடந்தது என்று எல்லா எதிர்கட்சியும் ஒத்துக்கிறாங்க, பிஜேபியை தவிர. பிஜேபி மட்டும் அதை பத்தி கருத்தே சொல்லல. அந்த வகையில பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரி, அவங்களையும் சேர்த்துப்போம், இதுல பிரச்சனை இல்ல, லோக்கல் பிஜேபிய. ஆனால் வேற எங்க இருந்து இந்த அழுத்தம் வருதுங்கிறது, போலீஸ்க்கு ஏன் இந்த அழுத்தம் வந்து இப்படி செயல்பட்டாங்க திடீரென்று, ஏன் ரொம்ப சாதகமா இருந்த போலீஸ் ஏன், காவல்துறை ஏன் திடீர்னு வன்முறையை நோக்கி பயணிக்க வேண்டிய கட்டாயம், வன்முறைக்கு ஏன் பலர் ஈடுபடுத்தப்பட்டன, அண்ட் மாணவர்கள் தவறாக யாராவது இதுல பிடிபட்டு வச்சிருந்தாங்க உடனடியாக அவங்களை ரிலீஸ் பண்றது மூலமா தான் இந்த அதிமுக அரசுக்கு ஒரு நற்பெயர் வரும். அதுதான் நான் என்னுடைய சமிக்கை. அந்த வகையில் வந்து இந்த அரசாங்கம் தவறான பாதையில் பயணிக்காமல் இதிலையாவது சரியாக செய்து இந்த விசாரணையும் முடிக்கிவிட்டு சரி செய்து கொண்டால் இந்த அரசாங்கம் தப்பிக்கும். இல்லை என்றால் பிரச்சனை. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த மகத்தான அறவழி போராட்டத்தை நம்ம வந்து இந்த கடைசி நாள் நடந்த ஒரு சில இந்த வன்முறை சம்பவத்தோடு ஒப்பிட்டு அந்த போராட்டத்தினுடைய உயர்ந்த நோக்கம், இந்த போராட்டத்தினுடைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாணவர்களுக்கான வெள்ளத்தால ஒரு கருப்பு புள்ளி இருந்தா அது எது கவனிக்கப்படணும் தனியரசு நன்கு அறிவார். ஆனா மாணவருடைய போராட்டத்துக்கு தான் நம்ம தலை வணங்கணும். அந்த புகழை யாராலும் அழிக்க முடியாது. இந்த வன்முறை என்பது ஒரு சின்ன கருப்பு புள்ளி தான், விரைவில் துடைக்கப்படணும். இல்ல இந்த ஒரு வன்முறை இன்னைக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளால் உற்று நோக்கப்படுகிறது. இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். மாணவர்கள், இளைஞர்கள் அத்துணை கண்ணியத்தோடு இந்த ஒரு போராட்டத்தை இறுதி வரைக்கும் நடத்தி வந்தாங்க. இந்த ஒரு வன்முறைக்கான காரணமா மாணவர்கள் இருக்க முடியாது, அப்பாவி இளைஞர்கள் இருக்க முடியாது. இதில் தீய சக்திகள் இருந்திருக்கிறாங்களா இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் சில வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பல அமைப்புகள் வச்சுட்டு இருக்கிறாங்க. காவல்துறையில் நடந்திருக்கக்கூடிய இந்த எக்ஸசஸ் பற்றி எல்லோரும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அதுலேயும் துறை ரீதியான எதிர்கட்சிகள் கூறுவது போல ஒரு ட்ரஸ்ட்டை, காவல்துறை மீதான ஒரு ட்ரஸ்ட்டை வந்து மக்கள் மத்தியில் ரிஸ்டோர் பண்ணுவது அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒரு விஷயம். இதில் முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.